இன்றைய தினம் சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் பி. ஏழுமலை ஐயா அவர்கள் நம்முடைய ஆழியாறு ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் உணவு உயிரின் புனித நுழைவாயில் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் பி. ஏழுமலை ஐயா அவர்கள் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெடில் 1980 2019 வரை பணி செய்து ஓய்வு பெற்றவர்கள். 2011 பேராசிரியராக நெய்வேலி மனவளக்கலை மன்றத்தில் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். 2019 ஞானாசிரியர் விருது பெற்றவர்கள். கல்வி தகுதியாக டிப்ளமா சைவ சித்தாந்தம், ஹிந்து அஸ்ட்ராலஜி, ட்ரெடிஷனல் தமிழ் மெடிசின், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் என்ஜினியரிங், யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், அண்டர் கிராஜுவேஷன் இன் பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் இன் எம்ஏ ஒய்ஹெச்இ, பிஜி டிப்ளமா இன் தொக்கணம் சயின்ஸ். ஐயா அவர்கள் இணையவழி மூலமாக ஆழியாறிலும் மலேசியா, யாழ்ப்பாணம், தாய்லாந்து மனவளக்கலை மன்றங்களிலும் வேதாத்திரி தொண்டினை ஆற்றி வருகின்றார்கள். மேலும் நேரடி வகுப்புகளை பன்ருட்டி, வடலூர், சின்னசேலம், நெய்வேலி மனவளக்கலை மன்றங்களிலும் வேதாத்திரிய பயிற்சிகளை சிறப்பாக வழங்கி வருகின்றார்கள். மேலும் அகத்தாய்வு, பிடிசி, மௌனம் மற்றும் விஷன் வகுப்புகளையும் கொலம்பியா வேதாத்திரிய வெள்ளவாத்தை MBKM ட்ரஸ்டில் குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை அனைத்து அன்பர்கள் சார்பில் வணங்கியும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று திருப்புரை ஆற்றி தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களையும், அல்லும் பகலும் இந்த வேதாத்திரியத்தை உலகெங்கும் கொண்டு செல்லும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும், அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த வேதாத்திரிய கல்வியை பரப்பி வரும் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும், பட்டி தொட்டி முதல் பல்கலைக்கழகம் வரை வேதாத்திரிய கல்வியை கொண்டு பரப்பி வரும் அனைத்து நிலை அருள்நிதியர்களையும், இந்த இணைப்பில் இணைந்து இந்த சிந்தனை உரையை கேட்க இருக்கும் அனைத்து மெய்யுணராளர்களையும், நல்லதொரு துரிய தவத்தையும் ஒருங்கிணைத்த பேராசிரியரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு உணவு உயிரின் புனித நுழைவு வாயில் அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்க்கிறோம். அதுல என்னன்னா, உணவுனா என்ன, ஊட்டச்சத்துனா என்ன, உணவின் அவசியம்னா என்ன, உணவின் வகைகள், உணவு எப்படி சாப்பிடணும், உணவு உடலை, உயிரை, உணர்வை, நாணத்தை, இறைநிலைய, உலகின் ஒற்றுமைய, சமூகத்தின் இணக்கத்தை, சமத்துவத்தை, பண்பாட்டை, மனித நேயத்தை, கருணையை, சமூக ஒழுக்கத்தை எப்படி வளர்க்குது, உணவு எப்படி மனிதனை இயற்கையில இருந்து பிரிக்குது, உண்மையான இயல்புத்தன்மை உணவு எவ்வாறு மறைக்கிறது, பக்தியும் உணவும், யோகிகளின் ரகசியம், உணவு பிரபஞ்சத்துடன் இணையும் போது எப்படி மாறுது, உணவு ஆயுளை நீட்டிக்கும் மருந்தா அல்லது ஆயுளை குறைக்கும் நஞ்சா அப்படின்ற டாபிக்ல இந்த சிந்தனை உரையில ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரலாம். நம் முன்னோர்கள் 120 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. காரணம் என்ன? அவங்க இயற்கை தந்த அமிர்தமான சிறுதானிய உணவு உண்டதுனாலதான் அவங்க நோய் இல்லாம நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. நீர் அதிகம் தேவைப்படும் பயிர் தான் நஞ்சை பயிர், குறைந்த நீர் தேவைப்படும் பயிர் தான் புஞ்ச பயிர் அல்லது மானாவரி பயிர் அல்லது சிறுதானிய பயிர்னு சொல்லுவாங்க. 1 கிலோ நஞ்சை பயிர் வருவதற்கு 5000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அதே சிறுதானியத்துக்கு 500 லிட்டர் தண்ணி இருந்தா போதும். சிறுதானியங்களால் ஆன உணவு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது.
ஆன்மீக மேம்பாட்டிற்கு சிறந்த உணவு எதுனா சிறுதானிய உணவுன்னு தான் மகரிஷியே சொல்லியிருக்காங்க. உணவுனா என்ன? ஒரு உயிரினம் எந்த ஒரு பொருளை ஊட்டச்சத்திற்காக உட்கொள்கிறதோ அந்த பொருள் உணவுன்னு சொல்றாங்க. அதே மகரிஷி என்ன சொல்றாருன்னா, உணவே உடலாக வந்துள்ளது, ஆகையினால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும். உணவில் அளவு முறை மாறிட மீறிட உணவாகவே உடல் மாறியும் போமென்றோன்னு சொல்றாங்க. அப்ப ஊட்டச்சத்துனா என்ன? நமக்கு எந்த ஒரு ஊட்ட பொருள் சக்தியையும் திசுக்கள் உருவாவதற்கு மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு துணை நிற்கிறோ அதுதான் ஊட்டச்சத்து. உணவு அவசியம் என்ன? உடலை வளர்க்க, உடலை இயக்க, உடலை காக்க உணவே உடலாக வந்துள்ளது. அதனால உணவை உண்டுதான் உயிர் வாழணும். உடல் மன செயல்பாட்டின் காரணமாக உயிராற்றல் செலவாவதால் உண்டாகும் சோர்வை போக்கிக் கொள்ளவும் இந்த ஆற்றலை மீண்டும் பெறவும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது தான் பசி என்னும் உணர்வு. உணவுல 3 வகைன்னு சொல்றாங்க: சாத்வீகம், ரஜோ உணவு, தாமசம். அந்த உணவின் தன்மை மனத்தின் தன்மையை அமைதியா நிர்ணயிக்குது. சாத்வீக உணவு சாப்பிட்டீங்கன்னா தெளிந்த மனம், ரஜோ உணவுனா அசைவு மனம், தாமச உணவு சாப்பிட்டீங்கன்னா மந்த மனம். இததான் மகரிஷி ஒரு கவியில சொல்லுவாங்க: உயிர் தனது மெய்யுணர்வு சாத்துவம் ஆம், உயிர் விரைவில் பயன் துயக்க ரஜோ குணமாம், உயிர் பரவி கெடும் தீமை தமோ குணமாம், உயிர் தனது முக்குணத்தை உணர நாணம் சொல்றாங்க. ஒரு வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி, 4 வேளை உண்பவன் துரோகி. அப்ப எப்படி சாப்பிடணும்ன்றாங்க? அரை வயிறு உணவு, 1/4 வயிறு நீரு, 1/4 வயிறு காலியாக உணவு உண்டீங்கன்னா நல்ல முறையில செரிச்சு நல்ல ஆற்றலை உடல் திசுக்களுக்கு கொடுக்கும். திருமூலர் ஒரு கவியில சொல்லுவார் இல்லைங்களா: உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வல்லற் பிராணர்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனடைந்தும் காலா மணிவிளக்கேன்னு சொல்றாரு. அப்ப அவர் ஆலயம்னு சொல்றது இந்த உடலை தான். அப்ப இந்த ஆலயத்துல குப்பையில போடணுமா, பணத்தை போடணுமா? சரீரம் சுடுகாடா இருக்கணுமா, சரீரம் ஆலயமா இருக்கிறது உங்க கையில தான். சமீப காலமா புளியில் ஊறாத காய், ஏலக்காய் இல்லாத லட்டு, பட்டை போடாத பிரியாணி, மல்லித்தழை இல்லாத ரசம், கறிவேப்பிலை இல்லாத தாளிக்கப்படும் சட்னி என தமிழர்களின் சமையல் பழக்கத்தில் மாறிடுது. அதுக்கு முன்னாடி திரிதோஷ பொருள்னு சமையல்ல இருக்கும். ஏலம், சுக்கு, வெந்தயம், பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், பெருங்காயம் என 8 பொருள்கள் தான் அந்த திரிதோஷ பொருள்கள். இந்த 8 பொருளை போட்டு நீங்க தாளிச்சீங்கன்னா நம்ம உடல்ல உள்ள வாதம், பித்தம், கபத்தை சமமா வச்சிருக்கணும். ஆண்டி ஆனாலும் அரசனானாலும் உணவு இல்லாம வாழ முடியாது. பதவி, அதிகாரம், செல்வம் எதுவாக இருந்தாலும் உயிர் நிலைப்பது அன்னத்தின் மீதுதான். ஆண்டிக்கு அன்னம் தருவது தருமம், அரசனுக்கே அன்னம் தேவைப்படுவது இயற்கை நியதி. உணவு அனைவரையும் சமமாக்கும் தர்மம். உயர்வு தாழ்வு எல்லாம் அங்க கரைஞ்சிடும். உணவு உடலுக்கு, உணர்வு உயிருக்கு. உணவை உடலை வாழ வைக்கிறது, உணர்வு உயிரை மனிதனாக்குறது. ஒருவருக்கு உணவை பகிர்ந்து கொடுத்தால் அது நாம் உணர்வுடன் உணவை உண்டால் அது தவம். நம்ம அம்மா மடியில் அம்மா வயிற்றுல கருவாய் இருக்கும் காலத்துல அம்மாவின் தொப்புள் கொடி மூலம் தான் நமக்கு கிடைத்தது. அதுதான் உயிரின் முதல் உணவு. நாம் வாய் வயிற்றுக்கு விழும் பொருள் அல்ல. உணவு என்பது நம்முடைய ஆற்றல், நடத்தைகள், ஆசைகள், உணர்வுகள், பழக்கங்கள், சிந்தனைகள், முடிவுகள் அனைத்திற்கும் மூலதனமான புனிதமான மூலதனம் அனைத்திற்கும் புனிதமான மூலதனம். உணவு வெறும் உடல் தேவை அல்ல, அது அறமாகவும் அறிவியலாகவும் ஒன்றாக இணைந்த வாழ்வியல். அறமாகவும் அறிவியலாகவும் ஒன்றாக இணைந்த வாழ்வியல். சரியான உணவு உடலை சமநிலைப்படுத்துது.
பகிரப்பட்ட உணவு மனத்தில் அன்பை விளைவிக்கிறது. ஒரே அன்னம் மன வேறுபாடுகளை மெலிதாக்கிறது. பசியை நீக்கம் செயல் எல்லைகளை உடைக்கிறது. ஜாதி, மதம், இன, மொழி அனைத்தையும் கடந்ததுதான் அன்னம். உணவு சமூக ஒற்றுமையை, சமத்துவத்தை, பண்பாட்டை, மனித நேயத்தை, கருணையை, சமூக ஒழுக்கத்தை வளர்க்குது. உணவு உணர்வை பெருக்குவதற்காகவும், நாணத்தை அடைவதற்கும், இறைநிலையை உணர்வதற்கும், சமூகத்தில் இணக்கத்தை உருவாக்குவதற்கும், உடலுக்கு மருந்தாகவும் பயன்படுது. உணவு உணவை பெருக்குவதற்காகவும், நாணத்தை அடைவதற்காகவும், இறைநிலையை உணர்வதற்காகவும், சமூகத்தில் இணக்கத்தை உருவாக்குவதற்காகவும், உடலுக்கு மருந்தாகவும் பயன்படுது. பசியுடன் இருப்பவன் கடவுளை நினைக்க முடியாதுங்க. பசியை தீர்த்தவன் கடவுளாகவே நிற்கிறான். அதுதான் வள்ளலார் அனைவருடைய பசியும் போக்கினார். ஒரு உயிரின் பசியை தீர்த்தவன் 1000 மந்திரங்கள் சொன்னவனுக்கு சமமாகலாம். உணவு உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது. ஆற்றல் செல்களை செயல்பாட்டுக்கு உதவுது. செல்கள் உடலையும் மூளையும் இயக்குது. மூளை சிந்தனையையும் ஒழுக்கத்தையும் உருவாக்குது. உணவு இல்லாமல் செயல்பாடு இல்லை. மூளை சரியாக இயங்கவில்லை என்றால் அறமும் அறிவும் மலராது. ஒருவருக்கு உணவு அளிப்பது அவருக்கு உயிரையே அளிப்பதற்கு சமம். ஏன்னா உயிர் நிலைத்திருக்குன்னா உணவுதான் ஆதாரம். உடல் உணவால் நிலைக்கும், உணர்வு உடலால் நிலைக்கும், அறிவு உணர்வால் மலரும். அதனால உணவு உயிரின் அடித்தளம். உணவை சீராக்கினால் உணர்வு சீராகும். உணர்வை சீராக்கினால் அறிவு மலரும். உணவை மாற்றினால் உணர்வு மாறும். உணர்வை உயர்த்தினால் உணவு சுத்தமாகும். அன்னம் சுத்தமாயின் மனம் சுத்தமாகும். மனம் சுத்தமாயின் வாழ்வு சுத்தமாகும். உணவை மதிப்பவன் உயிரை மதிப்பவன். உயிரை மதிப்பவன் இறையை உணர்பவன். உணர்வை கவனிக்கிறவன் தன்னை காப்பான். தன்னை காப்பவன் வாழ்க்கையை காப்பான். அதுதான் மகரிஷி சொல்லுவாங்க, உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடுன்னு. ஒரு சிறிய உணவு துளி கூட உலகின் ஒற்றுமை சங்கிலியை நினைவூட்டுது. அந்த ஒரு பிடி உணவில் விவசாயிகளின் உழைப்பு, பஞ்ச பூதங்களின் உழைப்பு, சமைப்பவரின் கவனம் எல்லாம் ஒன்றிணைச்சிருக்கு. அதை பெறும் நாம் தனி மனிதன் அல்ல, உலக செயல்முறை ஒன்றின் பயனாளிகள் நம்ம. என்னுள் நான் இல்லை, என்னுள் உலகமே உள்ளது. அதனால் ஒரு பிடி உணவை மதிப்பது உலகை மதிப்பதற்கு சமம். அதை வீணாக்காத மனம் உலக ஒற்றுமை உணர்வு கொண்ட மனம். ஒரு பிடி உணவு தானம் அல்ல, அது ஒரு யோகம். ஒரு பிடி உணவு இன்று பெரும் திட்டம் அல்ல, அது ஒரு அரசியல், அது ஒரு ஆன்மீகம், அது ஒரு மனித உரிமை, அது ஒரு அறம். அதை செய்யாத சமூகமே தவம் பேச தகுதி இல்லாத சமூகம். ஒரு பிடி உணவு சேராத வரை பேரவை பொய் பேசும். ஒரு பிடி உணவில் சாதி, மதம், இனம் இல்லை. ஒரு துளி கருணையில் சாதி, மதம், இனம் கரைகிறது. ஒரு பிடி உணவு அளவல்ல, அது ஒருவரின் மனத்தின் உயரத்தை அளக்கும் கருவி. ஒரு பிடி உணவில் உலகம் ஒடுங்கும். ஒரு பிடி உணவு சேர்ந்த நொடியில ஒரு யோகம் நிகழும். ஒரு துளி இரக்கத்துல யமனே இறக்கப்படுவார். உயிரின் முதல் பிரார்த்தனை மனத்தின் முதல் தெளிவு, மிதமான உணவு. உயிரின் முதல் பிரார்த்தனை உணவு, மனதின் முதல் தெளிவு மிதமான உணவு, நாணத்தின் முதல் படி உணவறிவு. உன் உணவை கவனி, அதுவே உணர்வுகள் ஆகின்றன. உன் உணர்வுகளை கவனி, அதுவே உன் எண்ணங்கள் ஆகின்றன. உன் எண்ணங்களை கவனி, அதுவே உன் சொற்கள் ஆகின்றன. உன் சொற்களை கவனி, அதுவே உன் செயலாகின்றன. அன்னத்தால் பிராணனையும், பிராணனால் பலத்தையும், பலத்தால் தவத்தையும், தவத்தால் சிரத்தையும், சிரத்தையால் புத்தியையும், மனத்தால் சாந்தியால் சித்தத்தையும், சித்தத்தால் நினைவால் பிரக்னனையும்,
பிரக்ஞையால் விஞ்ஞானத்தையும், விஞ்ஞானத்தால் ஆத்மாவையும் அன்னம் கொடுக்கிறது என்று தைத்திரியோபனிஷதம் சொல்லுது. அன்னமே உயிர். இது ஒரு சொல் அல்ல, உயிர் உலக தத்துவம். அன்னம் இல்லை எனில் உடல் இல்லை, உடல் இல்லை எனில் உணர்வு இல்லை, அனுபவம் இல்லை, நாணமும் இல்லை. உயிரின் முதல் ஆதாரம் அன்னம். அன்னம் உடலுக்கு, உடல் உள்ளத்துக்கு, உள்ளம் அறிவுக்கு, அறிவு இறை உணர்வுக்கு, உடல் அன்னத்தால் வளர்கிறது, மனம் உணவின் தரத்தால் அமைதியோ கலக்கமோ அடையுது, அறிவும் ஒழுக்கமும் உணவின் சுத்தத்தால் வளர்கிறது. அன்னத்தை இழந்தவன் உயிரை இழகிறான், அன்னத்தை வீணாக்குபவன் உலக ஒற்றுமையை உடைக்கிறான், அன்னத்தை மதிப்பவன் உயிரை மதிக்க கற்றவன். அன்னம் மதிக்கப்படும் போது உலகம் அமைதியாகிறது. உணவு தர்மமாகும் போது உலகம் சமநிலை அடைகிறது. உணவு வியாபாரமாக மாறும்போது உலகம் பசியால் பிளவுபடுகிறது. உணவை சேர்த்தவன் உலகை சிதறடிக்கிறான், உணவை பகிர்ந்தவன் உலகை ஒற்றுமையாக்குகிறான். உணவை உயிரை வாழ வைக்கும் அருளாக பார்க்கும்போது உண்ணுதல் ஒரு பிரார்த்தனை ஆகிறது. உணவை புனிதமாக எடுத்துக்கொள்ளும் போது உண்ணுதல் ஒரு தியானமாகிறது. அதனால்தான் பழமையான மரபுகள் எல்லாம் உணவுக்கு முன்னாடி பிரார்த்தனை வச்சாங்க. உணவு ஒரு தேர்வு, உணவு ஒரு தர்மம், உண்ணும் முறை ஒரு வழிபாடு. உண்ணும் மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, உண்ணும் உணவே 7 தாதுக்களாய் மாறி உடல், உயிர், அறிவு இவை தொடர்ந்து இயங்க காண்போம், எண்ணிடுவோம். இவற்றில் ஒரு செயல் கூட நாமோ எவரோ நம் அரசோ விதத்தை செய்ததில்லை. உண்மையிலே இறைவெளியே ஊடுருவி நம்மில் ஒழுங்காக இவ்வனைக்கும் உயரன்பால் ஆற்றும் திண்மையுள்ள தெளிவோடு இந்த தெய்வ ஆற்றல் மதித்து செயலாற்றி வாழ்வதே தெய்வ வழிபாடான்னு சொல்றாங்க. உணவு ரத்தமாகி, ரத்தம் உணர்வாகி, உணர்வு சிந்தனையாகி, சிந்தனை செயலாகுது. அதனால உணவின் வாசலில் புனிதம் இல்லை என்றால், உணவின் வாசலில் புனிதம் இல்லை என்றால் உயிரின் பாதையில் அமைதி இல்லை. உணவின் வாசலில் புனிதம் இல்லை என்றால் உயிரின் பாதையில் அமைதி இல்லை. உணவை தூய்மையுடன் உண்ணும் மனிதன் உயிரை ஆலயமாக மாற்றுகிறான். உணவை மாற்றினால் விதி மாறும், மனம் மாறும், உணர்வு மாறும், உயிரின் தரம் மாறும், சிந்தனை மாறும், வாழ்க்கை மாறும். மனிதன் என்ன சாப்பிடுகிறானோ அதுவே அவன் உலகத்தை உருவாக்குகிறது. இன்றைய மனிதன் உணவை இழந்து விடவில்லை, உணவுதான் மனிதனை இழந்து விட்டது. அறியாமையால் நாம் சாப்பிடும் தினசரி உணவுகளே நம்முள் மறைந்து கிடக்கும் பலவித பழக்க வழக்கங்களின் விதைகளை ஊட்டி வளர்க்குது. ஒரு விதை மழை பெறும்போது மரமாக வளர்வது போல ஒரு பழக்கம் தகாத உணவை உண்ணும் போது அடிமைத்தனமாக மலர்கிறது. சுத்த உணவு தெளிந்த அறிவு, அசுத்த உணவு குழப்பமான சிந்தனை, குறைவான உணவு விழிப்பு, அதிக உணவு மந்தம். உணவு பிராண சக்தியை அளிக்கிறது. உணவை தியானத்துடன் உண்டால் ஆன்ம வளர்ச்சி, உணவை விழிப்புடன் உண்ணுதல் சாதனை. யார் ஒருவருக்கு உணவு விஷயத்தில் உறுதி இல்லையோ அவருக்கு உணர்வு விஷயத்திலும் வாழ்க்கையிலும் உறுதி இருக்காது. உணவை துறப்பது அல்ல, உணவை புனிதமாக கையாள்வதே ஞானம். ஒரே தட்டில் பகிர்ந்து கொள்ளும் உணவு வேறுபாடுகளை மெல்ல மெல்ல கரைக்கிறது. சாதி, மதம், இனம், மொழி அன்னத்தின் முன் அர்த்தத்தை இழக்கிறது. உணவை தூய்மையாக்கினால் உள்ளமும் தூய்மையடையும். அன்னம் தூய்மையாயிருந்தால் மனம் இணக்கம் அடையும். மனம் இணங்கினால் சமூகம் அமைதியடையும். இணக்கம் மனதில் தொடங்கி செயலில் மலர்ந்து உலகில பரவுது.
ஒரு மனம் மாறினால் ஒரு வாழ்க்கை மாறும். ஒரு வாழ்க்கை மாறினால் உலகமே மாறத் தொடங்கும். மாற்றம் ஆயுதத்தில் இல்லை, அகத்தில்தான். ஆயுதம் உடலை வெல்லும், அகம் அகந்தையை வெல்லும். ஒரு மனம் சுத்தமானால் 1000 சட்டங்கள் தேவையில்லை. அன்னம் இணக்கத்தின் முதல் பாடம். உணவு என்பது வெறும் உடல் தேவையல்ல, அது மனிதர்களை மனிதளவில் இணைக்கும் பாலம். அது மனிதர்களை மனதளவில் இணைக்கும் பாலம். உணவு குடும்பத்தை இணைக்கிறது, சமூகத்தை ஒன்றாக்குகிறது, உலகத்தை ஒற்றுமையாக்குகிறது. உணவால் இணக்கமாவது உடலும் மனமும் மனித குலமும். இணக்கம் தேவைப்படும் இடம் நீ நிற்கும் இடமே. இணக்கம் தேவைப்படும் நேரம் உன் அகந்தை எழும் அந்த கணமே. இணக்கம் தேவைப்படும் காரணம் உயிர் ஒன்றே என்பதை உணர்க. உணவு வயிற்றுல அல்ல, உணர்வில் செரிக்க வேண்டும். அப்போதுதான் அண்ணா அமிர்தமாகும். ஆண்டோர்கள் என்ன சொல்றாங்க? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பெண்டிற்கு இல்ல, பண்டிற்கு அழகு. பண்டினா வயிறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உண்டி சுருதல் பண்டிக்கு அழகு. இது அவையாரும் சொல்லியிருப்பாங்க. இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இருப்பது நாம் பசி புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள். இருப்பது நாம் பசி புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள். இருப்பதற்கே புசிக்கின்றோம் என்பார் ஆராய்ச்சியாளோர் இருப்பதனால். புசிக்கின்றோம் என்பார்கள் முடிவறிந்தோர். இருப்பது ஏன் புசிப்பது ஏன் ஏனும் கேள்விக்கு இவை பதில்கள். இருப்பது ஏன் புசிப்பது ஏன் எனும் கேள்விக்கு இவை பதில்கள்னு சொல்றாங்க மகரிஷி. வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்து, கேட்ட பின் கொடுத்தால் அது பிச்சை, இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மம், யார் என்று தெரியாமல் கொடுத்தால் அது தானம். பிராணனை காப்பதுதான் பிராணனை உணர்த்தும். பிராணனை காப்பதுதான் தன் பிராணனை உணர்த்தும். ஒருவன் கருணையுடன் உணவளித்தால் அவன் நாணம் பெற்றான். பிற தர்மங்களை அனைத்தும் உயிர் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். உண்ண ஒருவருக்கு உணவு அளித்தால் ஒரு உடலை மட்டுமல்ல, ஒரு உயிரின் நம்பிக்கையும் நீ ஊற்ற. அதனால சிந்தனை தெளியும், கருணை விழிக்கும். உணவு எப்படி மனிதனை இயற்கையிடம் இருந்து பிரிக்குது? உணவு இயற்கையிலிருந்து விலகியவுடன் மனிதன் தனது உணவுகளிலிருந்து, மனதிலிருந்து, பிறப்பின் காரணத்திலிருந்து விலகத் தொடங்கலாம். மனிதன் தனது உறவுகளிலிருந்து, மனதிலிருந்து, பிறப்பின் காரணத்திலிருந்து விளங்க தொடங்குகிறான். மனித உடல் இயற்கை விதிகளால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலுக்குள் நச்சு நிறைந்த உயிரற்ற உணவை தொடர்ந்து செலுத்தும் போது இயற்கை சொல்லாத குரல் நம் உள்ளத்தில் மெல்ல மெல்ல மங்கி விடுகிறது. அப்போது நாம் இயற்கையோடு இணைந்து வாழல, இயற்கையின் மரணத்தை நம் உடலுக்குள் வளர்த்து வாழ்கிறோம். உண்மையான இயல்புத்தன்மை உணவு எவ்வாறு மறைக்கிறது? உணவை பொறுத்து நம் சிந்தனை வடிவெடுக்கும். சிந்தனை வடிவெடுத்தால் நமது உலகம் உருவாகும். உணவில் உள்ள ஆற்றல் உள்ளே சென்று இததான் செய்யுது. எண்ணங்கள் பிளவு செய்கிறது, மனதை அலட்சியப்படுத்துது, சக்தியை சிதக்குது, ஆசைகளை பெருக்குது, பிசாசு போல பழக்கங்களை உருவாக்குது, நாண குரலை மூடிடுது, ஆயுளை மெதுவாக குறைக்குது. இது எல்லாம் ஒரே காரணத்தால் உணவு தெய்வீகத்திலிருந்து விலகு போனதுனாலதான். பக்தியும் உணவும் இரண்டும் ஒரே விதியின் இரண்டு பக்கங்கள்னு சொல்றாங்க. பக்தி என்பது கடவுளிடம் செல்லும் பாதை அல்ல, அது பிரபஞ்சத்தின் ஆற்றலாக மாறும் செயல்முறை. பக்தி என்பது கடவுளுடன் செல்லும் பாதை அல்ல, அது பிரபஞ்சத்தின் ஆற்றலாக மாறும் செயல்முறை. அந்த செயல்முறையின் முதல் படி உணவை தூய்மைப்படுத்துதல். காதில் கேட்ட மந்திரம் மனதை சுத்தம் செய்யாது, வயிற்றுக்குள் சென்ற மந்திரமே மனதை மாற்றும். உணவு தன் உடலில்
ஒளி ஏற்றும் முதல் தீபம். உணவுதான் உடலில ஒளி ஏற்றும் முதல் தீபம். அதனாலதான் பழமையான ஞானிகள் உணவே உயிரின் முதல் பிரார்த்தனைன்னு சொன்னாங்க. யோகிகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இயற்கை உணவை உண்பவர்கள் யோகிகள். அவங்க இயற்கையான மனிதனா இருக்கிறாங்க. சுத்தமான உணவு மனதை மையப்படுத்தும், கோபத்தை குறைக்கும், ஆசைகளை வடிக்கும், சிந்தனையை கூர்மையாக்கும், உடலை அமைதிப்படுத்தும், ஆன்மாவை விழிப்படுத்தும். இயற்கை உணவின் ஆற்றல் நேராக பிராணனில் செல்கிறது. நாம் சாப்பிடுவது தண்ணீருக்குள் அமைதியை சேர்ப்பது போல. அதனால்தான் யோகி ஒருவர் உணவை இடும்போது கூட தெய்வத்தை உண்பது போல உணர்கிறார். பிறர் சாப்பிடும் போது உடம்பு நிரம்புகிறது, அவர் சாப்பிடும் போது ஆனால் உயிர் நிரம்புகிறது. உணவு ஆயுளை நீட்டிக்கும் மருந்தா அல்லது ஆயுளை குறைக்க நெஞ்சா? அதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவாங்க, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்ற போற்றி உணவு. முதல்ல சாப்பிட்ட உணவு செரித்த பிறகு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீண்ட ஆயுளோட பிணிகள் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த குறள். உணவை உணராமல் புரியாமல் சாப்பிடும்போது அது நஞ்சு போல செயல்படும். உணவை புரிந்து நன்றாக சமைத்து சுத்தமாக உணர்ந்து சாப்பிடும்போது அது அமிர்தம் போல ஆகுது. ஆயுள் என்பது வருடங்களின் எண்ணிக்கை அல்ல, உள்ளே ஓடும் ஆற்றலின் தரம். இந்த ஆற்றலின் தரத்தை உணவுதான் நிர்ணயிக்குது. பிறப்பின் நோக்கத்தை அழிக்கிற கண்ணுக்கு தெரியாத எதிரி உணர்வற்ற உணவின் ஆற்றல். மனிதன் செய்ய விரும்பாத காரியங்களை செய்து செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி போட்டு ஓடும் வாழ்க்கையில மயங்கி விடுது. அவனது குற்றம் அல்ல, அவனது உடலுக்குள் சென்றுள்ள உணர்வின் அதிர்வுதான் அவன் நோக்கத்திலிருந்து விலக்குது. நோக்கத்தை கொண்டு பிறந்தவர்கள் ஆற்றலால் வாழ்கிறார்கள். ஆற்றலை உணவு தருகிறது. ஆற்றல் கெட்டால் நோக்கம் சுருங்கிடுது. இதுதான் திருமூலர் சொல்லுவாரு, உடம்பார் அழியில் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்றாரு. அப்ப பிரபஞ்சத்துடன் இணையும் போது உணவு எப்படி மாறுது? பிரபஞ்சம் ஒரு அதிர்வியல். உடல் அதிர்வுகளை பெற்றுக்கொண்டு வாழ்கிறது. உணவு இந்த அதிர்வுகளை சீராக காப்பாற்றும் பிரபஞ்சத்தின் உள்ள ஒரு பாலம். பிரபஞ்சம் ஒரு அதிர்வியல், உடல் அதிர்வுகளை பெற்றுக்கொண்டு வாழ்கிறது. உணவு இந்த அதிர்வுகளை சீராக காப்பாற்றும் பிரபஞ்சத்துடன் ஒரு பாலம். உணவு தூய்மைப்படுத்தும் போது உடல் பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவு பெறும். உடல் தூய்மையான உணவை சாப்பிடும் பொழுது பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவு பெறும். அந்த ஒத்திசைவில் தான் பக்தி பிறக்கும், ஞானம் திறக்கும், மனம் அமைதியாகும், உடல் ஒளிரும், வாழ்க்கை அழகாகும். இதுதான் சரகலை சித்தர் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க, அன்னம சுத்தம் ஆன பொழுதே ஆவி அலைந்தலைந்து சொருகும், மூச்சின் நுனியில் மண்ணின் நிழல், தேங்கின் மெய்யின் விளக்கு மங்கும், பிறப்பு எழுதும் ஓட்டம் உறைவழி, பழக்க பாம்பே நரம்பில் ஆடும், அன்னம் ஒளி உடம்பில் ஏற்றே அகத்தில் அகண்டம் உடனே காணும். சுத்தமான உணவை உண்டைங்கன்னா இறைநிலையை அடையலாம், இல்லைன்னா பழக்க வழக்கத்துல இருந்து மயக்கத்துலதான் வாழ்வீங்கன்றதுதான் சரகலை சித்தர் சொல்லக்கூடிய இந்த கவியனுடைய பொருள். அந்த காலத்துல கோயிலுக்கெல்லாம் இப்ப நம்ம போகும்போது என்ன எடுத்து போறோம்? வாழைப்பழமும் தேங்காயும் தான் எடுத்து வரோம். கனிகளே மனிதனின் உணவு. மனிதனுக்காக மிக பக்குவமாக சூரியன் சமைத்த உணவு தான் கனிகளே. தேங்கனியும் வாழைப்பழமும் மாவு, சத்து, புரதம், கொழுப்பு, தாதுப்புகள், உயிர் சத்துக்கள் நிறைந்த முழு உணவு. தேங்காய் நமது உடலுக்கு தேவையான உயிராற்றலை தருகிறது. பழம் நமது உடலுக்கு தேவையான சக்தியை தருகிறது. கனிகள் நோய்கள் வராமல் தடுக்கவும் வந்த நோயை போக்கவும் பயன்படுகிறது. கனிகளை உண்போம், பிணிகளை வெல்வோம்.
இதனாலதான் நம்ம மரபுல கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழம் எடுத்து முகத்தை உணர்த்துறதே இயற்கை உணவை சாப்பிடுங்கன்றதுக்காக தான். இன்னைக்கும் ஆந்திராவுல ஒரு பெரியவர் இந்த தேங்காயும் பழமும் சாப்பிட்டுட்டு தான் உயிரோட இருக்கார். உணவை ஒருவர் அளிக்கவென்ற ஒரு கடமை பொருள் பெற்றாய் பாசமாகி உணவை தேடும் காக்கும் உண்ணும் எண்ணும் ஒரு வகை எந்திரமாக மனிதனானான். உணவுக்கே போட்டியிடும் இனத்தாரோடு யுத்தம் செய்தும் துன்பம் பல அடையலானான். உணவை கொண்டு தேச முதலான் பற்று உருவாகி பலிவிதத்தும் துன்பம் ஏற்றான். ஏன் இன்னைக்கு உலக நாடுல இவ்வளவு பசி இருக்கு, ஏன் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க போட்டிடுறாங்கன்றதுக்கு மகரிஷி அப்பியக்கு இந்த கவியை கொடுத்துருக்காருப்பாங்க. உணவை ஒருவருக்கு ஒருவர் அளிக்கவென்ற ஒரு கடமை பொருள் பெற்றாய் பாசமாகி உணவை தேடும் காக்கும் உண்ணம் என்னும் ஒருவர் எந்திரமாக மனிதனானான். உணவுக்கே போட்டியிடும் இனத்தாரோடு யுத்தம் செய்தும் துன்பம் பலம் அடையலானான். உணவை கொண்டு தேச முதலான் பற்று உருவாக்கி பலவிதத்தும் துன்பம் ஏற்றான்னு சொல்றாங்க. இப்ப உலகில உணவுக்காக இருக்கிற நாடு எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமாலியா, தென் சூடான், காங்கோ, ஹைட்டி, நைஜர், நைஜீரியா, கதூர் மற்றும் இந்தோனேஷியா, ஆப்கானிஸ்தான், ஏமன், சிரியான், மியான்மார், பாகிஸ்தான். இப்ப இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா உணவின்மை மற்றும் பசி மிக அதிகமாக காணப்படுது நாடுகள்னு சொல்லலாம். பெரும்பாலும் ஆப்பிரிக்கா, மேற்காசியா மற்றும் சீனா, லத்தீன் அமெரிக்கா நாடுகள் முன்னிலையில இருக்குது. சோமாலியா, தென் சூடான், காங்கே, நைஜீரியா, ஹைட்டி போன்ற இப்போதும் உலகில் மிக கடும் பிரச்சனையில இருக்குது. அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணம் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, கண்டம் கருத்தே கபாலியம் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்துல சொல்றாங்க. உணவு குறைந்தா அதனால உடலுக்கு பல நன்மைகள் இருக்குது. அப்போ அவன் விஷம் உண்ட நீலகண்டன் போல ஆவான். உலகில தினமும் உணவு இல்லாமல் உறங்குபவர்களின் எண்ணிக்கை ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி 800 மில்லியன். இந்தியாவுல தினமும் 30 கோடி மக்கள் இரவு உணவின்றி உறங்குவதாக சொல்றாங்க. நம் நாட்டுல சுமார் 35 விழுக்காடு மக்கள் ஒருவேளை உணவில் தங்கள் வாழ்நாளை கழிக்கிறாங்க. அவர்களிலும் பெரும்பாலோர் பட்டினியாவே இரவுல தூங்க போறாங்க. 673 மில்லியன் மக்கள் நீண்ட காலமாக ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களா இருக்காங்க. பசியால் வாடும் மக்களில் 99% பேர் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவங்க இருக்காங்க. உலக அளவில் பசியால் வாடும் மக்களில் 60% பேர் பெண்களும் சிறுமிகளும். இததான் குறள்ல என்ன சொல்றாங்க, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான் கை நோயின்னு சொல்லி குறள்ல சொல்றாரு. அளவறிந்து உண்ணணும்னு சொல்லிட்டு இதையே மகரிஷி என்ன சொல்றாங்க, உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கன்னு சொல்றாரு. தத்துவார்த்திகள் என்ன சொல்றாங்க, தேவைக்கு மட்டும் உண், சீரண சக்தியை மதித்து உண், மனம் லேசாக இருக்க உண், செல்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள உண், நீண்ட ஆயுளுக்கும் தெளிவான அறிவுக்கும் உண், அளவறிந்து உண்போம், அன்புடன் உண்போம், அமைதியாக உண்போம், நன்றியுடன் உண்போம், வாழ்த்து கூறி உண்போம், பசியால் வாடுபவர்களின் துன்பத்தை போக்கி உண்போம் என்று கூறி இதுகாரும் இந்த சிந்தனை உரையை இந்த இணைப்பில் இணைந்து கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி இதற்கு ஏற்பாடு செய்த தொழில்நுட்ப பிரிவினருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் நன்றியும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தங்களை அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப சிறப்பியா 3 நாளா உங்க ஏரியாவிலதான் இருந்தேன். உங்களை ரொம்ப நினைச்சேன், ஆனா வர முடியலையா. நன்றியா. வந்திருக்கலாமே. இல்லையா, ஒரே கூட்டம். நாங்க ஒரு குழுவா வந்திருந்தாங்க வடலூர் போறதுக்காக. ஆனா வடலூர்ல கார் கூட நுழைய முடியல. அங்க வெளியே இருந்து பார்த்துட்டு ஆமா அங்க திருக்கண்டீஸ்வரத்துல தங்கிட்டாங்க. பெரிய வள்ளலார் சபையில இருந்துட்டோம் ஐயா.
ஆமா, இந்த சாதுக்கள் நிறைய இருந்தாங்க, அங்க இருந்துட்டோம். உங்களை ரொம்ப நினைச்சேன் உங்க ஏரியா வரையில. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ஐயா உணவு, நன்றி. உணவுல இவ்வளவு இருக்குங்கிறது வேதாத்திரியர் நிறைய சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு உங்களுடைய பேச்சு இன்னைக்கு அவ்வளவா புரியல, இல்ல ரொம்ப ஸ்பீடா இருந்ததுனால இன்னொருக்கா கேட்கணும். உணவு உயிரின் புனித நுழைவாயில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி. உடல், அந்த உணவு தான் உடல், உயிர், அனுபவம், இறைவன், அறிவு, மனது, எவ்வளவு எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க ஐயா. அதாவது உணவுதான் மனிதனின் ஒளியேற்றும் தீபம். ஞானிக்கு ஒரு ஃபார்முலா, மனிதனுக்கு ஒரு ஃபார்முலா, அளவுக்கு மீறி சாப்பிட்டா அதுவுடைய ஃபார்முலா, எல்லாமே சொன்னீங்க ஐயா. ஆனா ஒரு ஒரு ஞானி தவம் பண்ணி 6 மாசம் உணவு எடுக்கல, அப்படியே புத்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியாது. சில பேரு அப்படியே இருந்து கரையானோட கரையான் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விழுப்புரம் மாவட்டத்துல நான் ஒரு கோயில் போனேன். அந்த கோயில் பேரு தெரியலையா எனக்கு, அந்த ஊரு பேரு தெரியல. விழுப்புரம் மாவட்ட கரப்பதி என்னமோ போட்டிருந்தது. அதுல கடுவெளி சித்தர் தவம் பண்ணி அவர் ஆற்றல் தாங்க முடியாம அவர் இருந்த தவ ஆற்றல் அந்த லிங்கமே லேசா வெடிச்சிருச்சுங்கிற மாதிரி எல்லாம் அந்த எழுதி அங்க கோயிலுக்கு வர்றாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோயில. ஆனா எனக்கு அதெல்லாம் நம்பலாமா என்னன்னு தெரியல. கரெக்டா நேத்தான் வந்து இன்னைக்கு நீங்க ஜூம்ல வர்றீங்க. அதாவது கடுவுடைய தவ ஆற்றல் தாங்க முடியாம லிங்கமே லைட்டா வச்சிருந்தது தலையில வெடிச்சிருச்சுன்னு காமிக்கிறாங்க. அது ஒரு கவலசம் மாதிரி போட்டு கவுத்து வச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் கரம்பையோ கரந்தையோ ஞாபகம் இல்லையா, போய் பார்க்க. இதெல்லாம் நீ எப்படியா நினைக்கிறீங்க? அவங்கன்னா 6 மாதம் சாப்பிட முடியும், நமக்கு 6 நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியல. அவங்க எப்படி இருக்காங்க? அதுடைய தவம் என்னய்யா? இல்ல அது சும்மா கற்பனையா சொல்லப்படுறாங்களா, உண்மையா? இது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லது ஐயா. உங்க வீடியோ வரலையா? நன்றி ஐயா, வீடியோ வரலையா? நன்றி. கற்பனை அல்ல, உண்மைதான் அது. இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, நீங்க உயிரை உடல்ல சோறி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது ஒரு வாழ்க்கை, சமாதி நிலை, அதெல்லாம் அது மாதிரி வாழணும்னு அவசியம் இல்லைன்னு மகரிஷியை நிறைய இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க இல்லைங்களா? இப்ப ரிஷிகேஷ் எல்லாம் போனீங்கன்னா நீங்க அவங்க ஒரு பாக்ஸுக்குள்ள மூடிடுவாங்க. நான் அந்த டேட்ல வெளியே வருவேன்னா அந்த டேட்ல திறந்தோம்னா இருப்பாங்க. உடல் எலும்பு அப்படியே ஒட்டி போய் கை கால்லாம் நகம்லாம் நீண்டு வளர்ந்து இருக்கும். அதெல்லாம் நானே பார்த்திருக்கேன். அது மாதிரி நீங்க பெற்ற மகரிஷி என்ன சொல்றாங்க, நீங்க யார் ஒருத்தவங்க நாணம் அடைஞ்சாலும் இறைநிலையை உணர்ந்தாலும் அத போல அறிவின் ஏழ்மையில, அறியாமையில, உணர்ச்சி வயத்துல இருக்கிறவங்கள தன்னிலைக்கு உயர்த்துறதுதான் அந்த இறைநிலையை உணர்ந்த மகான்களுடைய இது. அதுக்காக தனக்கே போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் ஐயா பேசியிருக்காங்க, சுய ஆய்வு சுயநலமான்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்ப நீங்க சுய ஆய்வு செய்து இறைநிலையை உணர்ந்து நீங்க உணர்ந்த மாதிரி மற்றவங்களையும் உயர்த்துறதுதான் நம்ம மகரிஷியும் போல உள்ளவங்களுடைய இது. நானே சாப்பிடாம இருப்பேன், நான் பல நாள் இருப்பேன், ஆற்றலை பெருக்குவேன் அப்படின்னு சொல்றத உங்க அளவுக்கு மகரிஷியினுடைய வைர வரிகளை பாருங்க. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னம்பா, இதுக்கு மேல நிறைய படிச்சவங்க இருப்பீங்க, அதை படிச்சு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்றது அந்த மகானுடைய அந்த வைர வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகள் பாருங்க. அவர் எக்ஸ்ட்ரீம் எல்லையே போயாச்சு. அவர் உணர்ந்து சொன்னதுதான் அந்த வார்த்தைகளை ஒரு வார்த்தைகளோட எனக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு பேட்டன் அண்ட் ரைட்ஸ் நமக்கு கிடையாது. அப்பேற்பட்ட உணர்ந்தவங்களே எவ்வளவு தாழ்மையா எவ்வளவு பொறுமையா, இதுக்கு மேலேயும் இருக்கு, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற பண்புல மகரிஷி எவ்வளவு பண்போட அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி உணர்ந்த மகான்கள் எல்லாருமே தன்னை போல இந்த வாழ்வியல்ல மயங்கி சிக்கல்ல உழண்டுகிட்டு இருக்காங்க. அறியாமையில, அறிவின் ஏழ்மைன்னு சொல்றாங்க இல்லைங்களா மகரிஷி? அது மாதிரி அந்த அறிவின் ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு அறிவில உயரடைய செய்வதுதான் தவிர எனக்கு அதிகமாயிடுது, நான் மண்டை வெடிச்சது லிங்கம் வெடிச்சதெல்லாம் அவங்கவுங்க கேட்டது சொன்னது இருக்கலாம். நம்ம கண்ணால நம்ம பார்க்கல. நானும் விழுப்புரத்து டிஸ்ட்ரிக்ட்காரன் தான். நீங்க சொல்ற ஊர் எந்த ஊர்னு எனக்கு தெரியல. நான் போட்டோ வச்சிருக்கேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நான் சொல்லுங்க, கேட்டு உடனே தகவல் நமக்கு வேணாமா? நம்ம இல்லறத்துல இருக்கிறவங்க தவத்துக்கும் தியானத்துக்கும் என்ன இருக்கு? தியானம்ன்றது விட்டு விட்டு செய்யறது, தவன்றது கண்டினியூஸா செய்யறது. அத போல அவங்க கண்டினியூவா செய்து அவங்க இறைநிலையை உணர்ந்தாலும் அதனால பயன் பிறருக்கு என்ன? அது சுயநலமா பொதுநலமா? நீங்களே சொல்லுங்க.
அவர் உணர்ந்ததை அவர் அளவுக்கு மத்தவங்களை உயர்த்தலையே. இன்னைக்கு மகரிஷி எத்தனை அருள்நிதியர்களை உருவாக்கி உலகெங்கும் பரப்புறதுக்கு ஐயா எஸ்கேஎம் ஐயா அவரை போன்ற அரங்காவலர்கள் எல்லாம் அல்லும் பகலமா இதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப எஸ்கேஎம் ஐயாவே எடுத்துங்க, எனக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுங்க கேட்டாங்க. அவரு அமைதியா அவரு செய்யக்கூடிய செயலுக்கு ஒவ்வொருத்தவங்களா கூட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் மௌனத்தின் மேன்மை, அமைதியின் மேன்மை, பொறுமையின் மேன்மைக்காக தான் ஐயாவுக்கு இத்தனை பேரும் நமக்கு நம்ம உலக சமுதாய சேவா சங்க தலைவருக்கு கொடுக்கறது. அப்ப தான் பெற்ற இன்பத்தை நானே அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேஎம் ஐயா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இவ்வளவு உலகுக்கு இவ்வளவு இடத்துக்கு பரப்ப வைக்க முடியுமா? அவர் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு நொடியும் அந்த வேதாத்திரியத்தை எப்படி கொண்டு போகணும், எப்படி பரப்பணும், எத்த கல்வியை பார்க்கணும், எந்த காலேஜை பார்க்கணும், இதுதானே அவருடைய முழு மூச்சா இருக்கு. அத போல பயன்படணுமே தவிர நீங்க சொன்ன இது நான் இதுவரையும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை. என்ன நீங்க அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி அனுப்புறேன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களுடைய வீடியோ வரலைங்க ஐயா. அப்போதே அம்மா சொன்னாங்க, ஆன் பண்ணிட்டீங்களா ஐயா? சரிங்க சரிங்கம்மா, பாத்துக்கிறேன். சரிங்க. நன்றி ஐயா, சிறப்பு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சும்மா அது அப்படியே இருக்காங்கிற ஒரு சந்தேகம் தான் எனக்கு. நன்றி ஐயா. சரிங்க. ஐயா ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. அடுத்ததாக கூகுள் பிக்சல் G6A தங்களை பெயரையும் ஊரையும் கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இது அன்மியூட் பண்ணிட்டீங்களா ஐயா? வீடியோவை நான் அன்மியூட் பண்ணிட்டீங்களா? அப்ப அங்க ஐடில தான் இன்னும் போடல போல. சரி, போட்டுருவாங்க ஐயா. சரி ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப மகிழ்ச்சி தத்துவங்கள்ல 5 அளவு முறையில உணவும் வருது. ஆமா. அதே நேரத்துல விசிக்தில தவம் பண்ணும் போதுதான் நம்ம இன்டேக் குறைஞ்சிரும்னு சொல்றாரு. அப்போ விசிக்தில தவம் பண்ணி உணவு ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல கூட உயிர் துகள்கள் அளவும் குறைஞ்சிருமா? அதெல்லாம் குறையாது ஐயா. உங்களுக்கு உயிர் உங்க உடல்ல சுழண்டு ஓடுறதுக்கு வேண்டிய ஆற்றல் கிடைக்கணும் இல்லைங்களா? அந்த ஆற்றலை நீங்க சாப்பிடக்கூடிய உணவால கிடைக்குது இல்லைங்களா? ஆற்றல் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது நமக்கு சொல்லியிருக்காங்க. இயற்கையில பஞ்சபூதங்கள்ல இருந்து, நீர்ல இருந்து, ஆகாயத்துல இருந்து கிடைக்குது இல்லைங்களா? அத போல கிடைக்கக்கூடியதுல பியூர் ஆற்றல் உள்ளது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கக்கூடியது. இப்ப நம்ம பொதுவாகவே நம்ம அன்பர்கள் அருள்நிதியர்கள் நம்ம வேதாத்திரிய பயிற்சி எடுத்தவங்க தொடர்ந்து தினமும் உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் செய்து வரக்கூடிய நமது அன்பர்கள் உணவு குறையுது எனக்கு சாப்பாட்டுல சொல்லியிருக்காங்க இல்ல, அதற்கு முன்பா நான் அதிகமா சாப்பிடுவேன், இப்ப கம்மி ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? என்ன ரீசன்? அவங்க எப்போ மகரிஷி சொன்ன அந்த பயிற்சியை செய்யும் பொழுது அந்த யூனிவர்ஸ்ல இருந்து ஆற்றலை பெறக்கூடிய அந்த சகஸ்திராஸ்தானத்துல இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் ரிசீவ் பண்ணும் பொழுது ஆற்றல் அங்கிருந்து கிடைக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு உணவு குறையுமா குறையாதா? அது இல்லாம கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி, பஞ்சேந்திரிய துரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், இதெல்லாம் என்னது? ஆற்றலை யூனிவர்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணக்கூடியதுக்கு உள்ள வேலைய உங்க சகஸ்திராஸ்தானத்துல இருக்கக்கூடிய செல்கள் ரிசீவ் பண்ணுது. அதுக்கு உங்களுடைய தற்சோதனையால உங்க மனம் வெளியே போகாம உங்க மனம் வலிமை அடைஞ்சு அந்த சகஸ்திராஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த செல்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கும் அந்த ரிசீவ் பண்ணத உங்க உடல் செல்கள் தாங்கக்கூடிய அளவுக்கும் இருக்கக்கூடிய பக்குவ பயிற்சிய வலிமைய நீங்க உண்டாக்குறதுனால உங்க உணவு குறையும். இதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. உணவால சாப்பிட்டு பெறக்கூடிய ஆற்றலை அவங்க யூனிவர்ஸ்ல இருந்து டைரக்டா அந்த மூளை செல்களால ரிசீவ் பண்றதுனாலதான் அது கிடைக்குது. ஓகே, நல்ல ஓட்டமூர்த்திக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்களே அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க.
ஐயா, தானம் தர்மத்துக்கு உணவுக்கு அழகா சொன்னீங்க. விருந்தாளிக்கு அது ம், ஒரு நிமிஷம் அது சொல்லுங்க ஐயா. விருந்தாளிக்கு வந்தா விருந்து. ம். அஹ், இதெல்லாம் சொல்லணுமா? இதை சொல்லிடுறேன். ஆமா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. கே நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டு வாங்கினா பிச்சைன்னு சொன்னீங்க. சரிம்மா ஆஹ் சொல்லிடுறேன் சொல்லி. சொன்ன இன்னும் உயிரை எழுத்தாவுக்களாக வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்து. கரெக்டாமா? கேட்ட பின் கொடுத்தால் அது பிச்சை. இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தீங்கன்னா அது தர்மம். தானம். தர்மம். யார் என்று தெரியாம கொடுத்தீங்கன்னா அது தானம். இதுதானே? அதாங்கய்யா. வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்துமா. கேட்ட பின் கொடுத்தீங்கன்னா அது பிச்சை. இருக்கும் இடம் தேடி நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அது தர்மம். யாருன்னு தெரியாம கொடுத்தீங்கன்னா அது தானம். தானம். அருமையா இருந்துச்சுங்கய்யா அது. அதே மாதிரி ரஜோகுணம் தமோ குணம் அதெல்லாம் வந்து சாப்பாட்டுலயே வருது அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக மணிமேகலை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. மணிமேகலை அம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. மணிமேகலை அம்மா சொல்லுங்க. அம்மா வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேளுங்க ஐயா. மிக சிறப்பான சிந்தனை உரைங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. உணவை நீங்க வந்து உடலோடு உயிரோடு உணர்வோடு சமுதாயத்தோடு இப்படி பல வகைகள்ல இணைத்து அந்த உணவை பத்தி சொன்னீங்க ஐயா. ரொம்ப சிறப்பான சிந்தனை உரைங்க ஐயா. உங்க ஆராய்ச்சிக்கு பயன்பட்டு தானே நல்லது. ஆமாங்க ஐயா. எனக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. அதனால நான் ரொம்ப ஆர்வமா கேட்டேங்க ஐயா. நன்றிமா. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நான் முதல்ல கேட்டுட்டேயா, உங்களோட பேசிட்டேன். இருந்தா கூட அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. நன்றி ஐயா. நான் அத இப்ப நீங்க உங்கள்ட்ட சொன்னதை நான் நோட்ல எழுதி வச்சிருந்தேன். இப்ப ஐயா பார்த்தேன். அது எங்கன்னு, அதாவது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் இரும்பைன்னு போட்டிருக்கு. இரும்பை. சரிம்மா. நான் பாத்துக்கிறேன். தெரியும். எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான். பாத்துக்கிறேன். ஆமா. திருஞான சம்பந்தரால் புகழ்பெற்ற ஊருன்னு பேரு அதுல பெருசா எழுதியிருந்தது. அந்த சித்தருடைய வெடிப்பு. அது எனக்கு கொஞ்சம் கரெக்டா உங்கள்ட்ட கேட்கலாம்னு இன்னைக்கு தான் நீங்க ஜூம்ல வரீங்க. ஏன்னா உங்க ஊர்ல, அதனால அது ரொம்ப ஆர்வமா இருந்தது. நன்றி ஐயா. நன்றி. ரொம்ப சிறப்பு. நான் கேட்டு சொல்றேன். உங்களுக்கு அனுப்புறேன். வாழ்க வளம். நன்றிம்மா. நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களே அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா வாய்ப்புக்கு. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் இந்திராணி அம்மா. சொல்லுங்க. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. சரியான தலைப்பை சரியான நேரத்துல சொல்லி இருக்கீங்க ஐயா. இன்றைய தலைமுறைக்கு மிக அவசியமான தலைப்பு. நீங்க சொன்னதெல்லாம் சரி. ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். உணவை பற்றி இவ்வளவு விஷயம் இருக்கா? ஒண்ணு உடம்புக்கு சத்து கொடுக்குது, வேலை செய்வதற்கு சக்தியை கொடுக்குது, பசியை அடக்குதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுல என்ன விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்குன்னு பார்த்தோமே ஒழிய அதுல இவ்வளவு ஆன்மீக விஷயங்கள் இருக்குங்கிறது நீங்க சொல்லிதான் ஐயா தெரியுது. ரொம்ப நன்றி தகவலுக்கு. இப்ப சாப்பிடுறாங்களே
ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த பீஸா, பாஸ்தா, நூடுல்ஸ், இந்த உணவுல எல்லாம் என்னய்யா அதை சாப்பிடுறதுல என்ன இருக்கு? அதான் மகரிஷியே சொல்லியிருக்காங்கம்மா, பாக்கெட்ல அடைச்ச எந்த உணவுனாலும் இப்ப நீங்க காலையில சமைக்கிறீங்க, பொழுதுக்கு அது வாசம் வீசும். நீங்க சொன்ன பீஸாவோ பாஸாவோ ஏதோ ஓசாவோ அது எந்த நாட்டுல செய்து, அது கெடாம இருக்கிறதுக்கு எத்தனை கெமிக்கலு, அது அந்த வர பாக்கெட்ல ஒட்டாம இருக்கிறதுக்கு எத்தனை கெமிக்கல் இணைச்சு வரும் பொழுது கெமிக்கலை நீங்க மறைமுகமா சாப்பிடுறீங்க. அதுக்குதான் மகரிஷி பாக்கெட்ல அடைச்ச உணவு, பாட்டல்ல அடைத்த தண்ணீர் குடிக்காதீங்கன்னு மறைமுகமா சொன்னது. நம்ம யாரையும் போய் சொல்ல முடியாதுல்ல, அவங்கவுங்க உணர்ந்த பிறகுதான் அது உணர முடியும். காலையில அம்மா வச்ச சாம்பார் பொழுதுக வாசம் வீசுது. அதே சாம்பார எத்தனை நாடு கடந்து எத்தனை நாள் கடந்து நமக்கு வருது. அந்த உணவை சாப்பிட்டா எப்படி இருக்குன்றதை நீங்களே நினைச்சு பாருங்க. உணவை சாப்பிடுறீங்களா, கெமிக்கலை சாப்பிடுறீங்க? கெமிக்கல் தான் அது. அவ்வளவுதாம்மா. அதனால எந்தவித பயனும் இல்லை. எந்தவித பயனும் இல்ல. உங்க கையால உங்க பிள்ளைங்களுக்கு உங்க வீட்டுக்காரங்களுக்கு சமைச்சு போடும்பொழுது அது தவ நிலையில இருந்து கொடுக்குறீங்க. அதனால எந்த விஷத்தன்மையும் அதுல கிடையாது. ஆனா நீங்க சொன்ன பீஸாவோ பாஸாவோ ஓசாவோ சாப்பிட்டீங்கன்னா அதுல விஷத்தன்மை உண்டு. நன்றி ஐயா. சரியான வழக்கம். தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ன பிள்ளைங்களும் பேரண்ட்ஸ் முக்கியம் தெரியணும். ஏன் கேட்டாங்கிற உடனே அதை செஞ்சு கொடுத்துடுறாங்க. வீட்லயும் செய்யறாங்க, வெளியிலயும் வாங்கி கொடுக்குறாங்க. எங்க கடைக்கு போனா உடனே அந்த பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அது எந்த அளவுல அது நன்மை பயக்குங்கிறத பேரண்ட்ஸ் தான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஐயா கேட்டேன், வேற ஒண்ணும். சிறப்பு. சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? ஐயா, ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன். பட் இந்த ஜெனரேஷன் பசங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியலங்க ஐயா. நைட்ல தான் கிரேவிங்னு சொல்றாங்க, நைட்ல தான் மிட் நைட்ல தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறேன்றாங்க. மிட் நைட்ல பிரியாணி போடுறாங்களாமா, அதை சொல்லுங்க. மிட் நைட்ல பிரியாணி பாடுறாங்க, அதுக்கு நிக்கிறீங்களா? 200 பேர் 300 பேர் 400 பேர் மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடணுமா? நம்ம உடற்கூறுகள் 24 மணி நேரத்துக்கு எந்தெந்த உடற்கூறு எந்தெந்த நேரத்துல இயங்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அந்த உடற்கூறை இயங்க வைக்காத அந்த நேரத்துல போட்டு இறப்பையில போடுறாங்க. என்னது உடல் ஆலயத்துல உணவு போடுறாங்க. என்னோட பையனே அது நைட்ல கிரேவிங் ஆகுதுட்டு எந்திரிச்சிட்டு பண்றான். இத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? அவங்க போக்குக்கு போய்தாமா பண்ணணும். அவங்கள என்னென்ன உடனே நீங்க சொன்னா கேட்கிற நிலையில எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் அந்த செல்லுல இருக்கு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, இப்ப நீங்க போடுற செய்தி, நாங்க போடுற செய்தி, மத்தவங்க போடுற செய்தி தான் அதுல இருக்க தவிர அது உண்மையா பொய்யான்றது படிக்கிறவங்களுக்கு உணர்ந்தவங்களுக்கு தெரியாது. அவங்க வாழ்க்கையில அதை பயன்படுத்தின பிறகுதான் தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும், விரல் நுனியில உலகம் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர, வயதானவங்க அனுபவத்துல ஒரு லைப்ரரி புக்கு மாதிரி அவங்க சொல்ற அனுபவத்தை அவங்க ஐக்கியோட ஷேர் பண்ற அளவுக்கு அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம இறங்கி போய் தான் சொன்னாதான் அவங்க கேட்கிற அளவுக்கு நம்ம இறங்கணும். அப்படின்னாதான் அவங்க ஏத்துக்குவாங்க. இது உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் நடக்குது. இது பரோட்டா சாப்பிடுறது, பீஸா சாப்பிடுறது எல்லாமே. ஐயா, இப்ப ரீசெண்டா ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் ஆயிருந்ததுன்ட்டு நான் வீட்டுல இருந்து எள்ளு உண்டை, வெந்தய உண்டை, உளுந்தெல்லாம் எடுத்துட்டு போனா ஐயா, அவங்க சொல்றாங்க என் பேத்தி இதெல்லாம் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல யாரும் வெளியிருந்து பீஸா பர்கர் ஆர்டர் பண்ணி அதை தான் சாப்பிடுறாங்க ஐயா. என்ன பண்றது? பிள்ளைங்களுக்கு உளுந்து வடை சாப்பிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆமாங்க ஐயா, அதுக்காக ஐயா. இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க அதெல்லாம் சாப்பிடும் போது நீங்க சொல்ற மாதிரியே பாய்சனே சாப்பிடுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை சொல்ற அது ஒரு தமாஷா எடுத்துட்டு போறாங்க. நம்ம சொல்றது காதுக்கு கூட எடுத்துக்க மாட்டோம். பெரியவங்களே ஐயா, பெரியவங்க இல்ல, கடைசியிலமா இன்னைக்கு வளர்ந்து இருக்கிற அறிவியல்ல வளர்ந்து இருக்கிற அளவுக்கு நோய் குறைஞ்சிருக்கா ஒண்ணு. அடுத்தது என்னதான் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடியலன்னா எங்க போக சொல்றாங்க?
சிறுதானிய உணவான கேழ்வரகு சாப்பிடுங்க, கம்பை சாப்பிடுங்க, சோளத்தை சாப்பிடுங்க, யோகாவுக்கு போகன்னு சொல்லி உங்க பக்கம் தான் திருப்புறாங்களே தவிர அந்த விஞ்ஞான ஆராய்ச்சி அவங்க கூட போக முடியலையே. அப்ப எப்ப கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? அதுதான் கஷ்டமாகுது. மகரிஷி எப்படி சொல்றாங்க, காலையில சிறுதானிய உணவு எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த சிறுதானிய உணவை சின்ன வயசு பீஸாவை எப்படி பழக்கப்படுத்துறீங்களோ அதே போல சிறுதானிய உணவை அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட கத்து கொடுக்கற விட்ட பழக்கம் நம்முடையதா அவங்களுடையதா? நம்மளோடதாயா. யூ ஆர் எ ரோல் மாடல் ஆஃப் யுவர் சைல்டு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட சாப்பிட்டீங்கன்னா குழந்தை தாத்தா பாட்டி சாப்பிடுறாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க இல்லாதப்ப அது சாப்பிட்டு பார்க்கும். நீங்களே பீஸாவும் பரோட்டாவும் பிரியாணி அது எதிர்க்க சாப்பிடும்போது அதை தானே சாப்பிடும். கண்டிப்பாக ஐயா. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க ஐயா. இப்ப என்னன்னா ரஜகுணம் சாத்விக குணத்தோட மோசமானதா இருக்கு இந்த பீஸா பர்கர் புரோட்டாலாம். அது எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பசங்க. அதனால சரி எப்பாவது மாசத்துக்கு ஒரு தரம் சரின்னு வாங்கி கொடுத்துடுறோம். அதையும் சொல்லி சொல்லிதான் நம்ம கொடுக்குறோம். இதை சாப்பிடறதுனால உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிதானே நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரியே சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடாம இருக்கவங்கள சாப்பிட தூண்டுறாங்களையா. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த குழந்தைங்களை என்னையா சொல்லி திருத்தலாம்? அவங்கள எப்பொருளை எச்செயலை இக்குணத்தை யார் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் உடலிலும் உயிரிலும் மாற்றம் காணுன்னு சொல்லிட்டாங்க மகரிஷி. ரைட்டுங்களா? நம்ம 0.1% தான் நாம இந்த வேதாத்திரியத்தை பண்ணவங்க உலக அளவுல எடுத்தீங்கன்னா 99.99 அவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க இல்லைங்களா? என்ன நான் மட்டுமா சாப்பிடுறேன், உலகமே சாப்பிடுதுன்னு சொல்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க. சோ நம்ம இத நம்ம சொல்லி திருத்த வேண்டியது இன்று வருமோ நாளை வருமோ என்று வருமோ தெரியாதுன்னு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்ல வேண்டிய எறும்பு ஊற கல்லும் தேயும் சொல்றாங்க இல்லைங்களா? சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்லுங்க மாசத்துக்கு ஒரு தடவைன்றது. அதனால ஒண்ணும் இல்லை. நீங்க யாரெல்லாம் இப்படி சொல்றாங்களோ கேஷுவாலிட்டியில டெய்லி கொண்டு போய் கேஷுவாலிட்டியோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ உங்க ஏரியாவில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு இவங்களை கூட்டுக்கிட்டு போய் வாங்கலாம். அப்ப தெரியும் உணவால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா, மாமிச உணவால பாதிக்கப்பட்டவங்க அங்க இருக்காங்களா, சாத்வீக உணவு சாப்பிட்டவங்களா அங்க அதிகமா இருக்காங்களான்னு சொன்னீங்கன்னா அது அப்ப தெரியும் ஏன் அவங்க ரெக்கவரி ஆகாம இருக்காங்க, எந்த உணவால அவங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம இப்ப இன்னைக்கு எல்லா மதத்துக்காரங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்கள பிளஸிங் பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா? அதே போல நம்ம குழந்தைங்களும் நம்மளோட கூட்டுக்கிட்டு அந்த மருத்துவ இதுக்கு மட்டும் நீங்க அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்தீங்கனாலே மனம் மாற்றம் கண்டிப்பா நடைபெறும். ஒரு ஆள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேருக்கு ஒரு குடும்பத்துல வேலை? அவருக்கு அவரோட அட்டெண்டர் ஒருத்தர் இருக்கணும், அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், அவருடைய துணியை துவைக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்கணும். வராத விருந்தாடி எல்லாம் யாராவது உடல்நிலை சரியில்லைதான் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம அம்மா அடுப்புங்கரையில இருந்து வர முடியாது. அவங்களுக்கு காபி டீ போட்டு கொடுத்துட்டு டிஃபனை போட்டு கொடுத்துட்டு இருக்கணும். இத போலலாம் ஆகுது. உடலை பாதுகாக்கணும். இந்த உணவால இது மாதிரி எல்லாம் தீங்குகள் வருது அப்படின்றத மெல்ல மெல்லதான் சொல்லிதான் பண்ண முடியும். ஒரே நாள்ல தெரிஞ்சிட மாட்டாங்கம்மா. சரியா சரியா சரி. அது இல்லாம இப்ப காலையில உணவே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சாப்பிடுறதே இல்ல காலையில உணவு முக்கவாசி. இல்லைன்னா டயத்துக்கு சாப்பிடுறது இல்ல, கண்ட டயத்துக்கு சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை மாறணும்யா. அவங்களுக்கு உங்க வீட்டுல 24 hour கிளாக்னு நெட்ல அடிச்சீங்கனாலே வரும். அந்த கிளாக்கை எடுத்து பெரிய படமா மாட்டுங்க. சிறுகுடல் எந்த நேரத்துல வேலை செய்யுது, பெருங்குடல் எந்த நேரத்துல வேலை செய்யுது, எந்த நேரத்துல சாப்பிடணும். இல்லம்மா நீங்க விசிபிளா இப்ப இன்னைக்கு ஃப்ரூட்ஸுக்கு ஒரு டேப் ஒரு கேலண்டர் ஓட்டுறீங்க, வெஜிடபிளுக்கு ஓட்டுறீங்க, ஓட்டுறீங்க, ஏபிசிக்கு. அத போல இந்த 24 hour கிளாக்கு ஒட்டுங்க. எங்க திருப்பினாலும் அந்த இது இருக்கிறது பண்ணுங்க. அப்ப பார்க்கும்போது ஓஹோ இந்த நேரத்துல இந்த இது வேலை செய்யுது, இந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும், என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றத. அதே மாதிரி இந்த கிளாக்கே இருக்கு. சாத்வீக உணவு, ரஜ உணவு, இதுக்கே இருக்கு. தாமச உணவுக்கு அது 3 கிளாக்கு போட்ட கிளாக்கே இருக்கு. நெட்ல போய் எடுத்தீங்கன்னா வரும். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நீங்களா ஒட்டுங்க வேலை மெனக்கிட்டு. மிக்க நன்றி. ஓகே, நன்றி. ஆலோசனைக்கு நன்றி. நன்றி அம்மா, நன்றியம்மா, நன்றியம்மா, நன்றி.
நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக கலைமதி மோகன். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வணக்கம். வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எனக்கு முண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்றது இல்ல, பண்டிற்கு அழகுன்னு சொன்னீங்க. பண்டினா வயிறுன்றத குறிக்குமா ஆமா ஐயா? ஆமா. அது அது வந்து தமிழ் பேச்சு வழக்குல கொன்றைவேந்தன்ல இருந்து அவையார்ல இருந்து எல்லாரும் பாடி இருக்காங்க. ஆனா பெண்டிற்கு இல்ல, பண்டிக்கு தான். இப்ப பெண்ணுக்களுக்கு மட்டும்தான் உண்டி சுருங்கணுமா, ஆண்களுக்கு சுருங்குறது இல்லையா? அதனால பண்டிக்கு அழகுன்னு தான் சொல்லி இருக்கணும் அத. இது நான் இல்ல, தமிழ். பண்டித்துன்றது தமிழ் சொல்லாங்க ஐயா. பண்டின்றது வயிறுமா, வயிறு வயிறு வயிறு. தமிழ், தூய தமிழ் சொல்ல பண்டினா தூய தமிழ். வயிறுங்களா? நீங்க இப்ப கேட்டு பாருங்க, தமிழ் இலக்கியவாதிகளே இது ஒரு பட்டிமன்றமே நடத்தியிருக்காங்க. அப்படிங்களா ஐயா? ரொம்ப நன்றிங்க ஐயா. இத புதுசா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. உணவுன்ற உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. பெண்டிற்குனா வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அழகா இருக்கணுமா, ஆண்களுக்கு அழகா இருக்கக்கூடாதா? பண்டிக்கு அழகு. உண்டி சுருங்குதல், உணவு வந்து குறைச்சு சாப்பிட்டீங்கன்னா, அளவு முறை அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு நல்லது, வயிறு இறப்பை வந்து அதிக நேரம் வேலை செய்யாது, நல்லா இருப்பீங்கன்றதுக்காக தான் பண்டி. அது பேர் பண்டிக்கு. சரிங்க ஐயா. அத பேச்சு ரொம்ப வழக்குல நன்றி. நிறைய வார்த்தைகள் மாறி இருக்கு இல்லம்மா. அது மாதிரி உண்டி சுருங்குதல் பெண்களுக்கு அழகுன்னு கொண்டாந்துட்டாங்க. அது பெண்களுக்கு மட்டும்தான் அழகா இருக்கணுமா? சொல்லுங்க. இல்ல இல்லைங்க ஐயா, அது பொதுவா எல்லா உயிரினங்களுமே அளவோட வேதாத்திரி ஐயா சொல்லியிருக்காங்க இல்லைங்க ஐயா, அளவோட உண்றது. அப்ப அது மாதிரி இப்ப நம்ம சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த அளவு குறைஞ்சி சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாருமே சேர்ல தான் சாப்பிடுறது. உணவு சமைக்கிறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே ஒரு நம்ம பழங்காலத்துல பாருங்க, நம்ம பிள்ளைங்க, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி எல்லாரும் உட்காருவாங்க. அம்மா சென்டர்ல உட்காந்துட்டு எல்லாருக்கும் ரவுண்டா பரிமாறுவாங்க. நீங்க நேரா உட்கார்ந்து இருக்கும் போது உங்க மூலாதாரம் வந்து கரெக்டா கீழே உட்கார்ந்து ரெண்டு அம்மனத்துல உட்காரும் பொழுது உணவு குறையும். ஆற்றல் கீழே போகாது, இடுப்புக்கு கீழே ஆற்றல் போகாது, மேலதான் போகும் ஆற்றல். செலவு அதிகமாகாதுன்றதுக்காக தான் கீழே உட்காந்துதான் சாப்பிடணும். இன்னைக்கு நாகரிகத்துல, விஞ்ஞானத்துல, பண பெருமையில, செல்வ பெருமையை காட்டுறதுல வந்து டேபிள் போட்டு சாப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. சர்க்கரை நோய் எப்படி நம்ம நாட்டுல அதிகமா இருக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல குடலியல் மருத்துவம் தான் அதிகமா நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இப்ப பேப்பர்ல எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. இத வந்து லட்சுமி நாராயணின்னு சொல்லிட்டவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றவங்க, மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, நான் இறந்து என் பையன் எனக்கு கொல்லி வைக்கணும் இல்லையா, இதான மரபு. ஃபர்ஸ்ட் நான் இறக்கணும், அதுக்கு பிற்பாடுதான் என் பையன் இறக்கணும். இன்னைய சூழ்நிலையில நீங்களே உங்க வயசுக்கு பார்த்திருப்பீங்க, பையனுக்கு அப்பா கொல்லி வைக்கிற நிலைமை ஆகுது. எதனால? நான் கம்யூனிகபிள் டிசீஸ். எது? சக்கரை வியாதி, பிரஷரு, கேன்சரு. இது எதனால வருது? உங்க உணவு முறையினாலதான் நான் கம்யூனிகபிள் டிசீஸே வருது இல்லையா? அந்த உணவு முறைய நீங்க ஒழுங்கா நீங்க சாப்பிட்டீங்கன்னா, சாத்வீக உணவு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உங்க பையன் கொல்லி வைப்பான், அவனுக்கு அவன் பையன் கொல்லி வைப்பான். இன்னைக்கு உள்ள நிலைமைய பாருங்க, எத்தனை வீட்டுல அழுவுறாங்க, எனக்கு நீ கொல்லி வைப்பேன்னு பார்த்தா நானே உனக்கு கொல்லி வைக்கிறேன்டான்னு எத்தனை பேர் சுடுகாட்டுல அழுவுறத நம்ம பார்த்திருக்கோம். அப்பா இருக்க பிள்ளை சாவறாங்களா இல்லையா? பெண்கள் சாகுதா இல்லையா? அப்ப உங்க உணவு முறைதான், உணவு முறையை மாற்றாம இதை ஒழிக்க முடியாது அப்படின்றத அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் சிவராமன் அவங்களும் இத சொல்லி இருக்கிறாங்க. சிவராமன் என்னை விட சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு செரிமான பிரச்சனை அதிகமா சொல்றாங்க ஐயா. அதாவது ஒரு உணவு, காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவுல ஒரு காஃபியோ இல்ல ஒரு அரை டம்ளர் குடிச்சா கூட எனக்கு பசியே எடுக்காது, அதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகுறது இல்ல, எந்த ஒரு உணவுமே செரிமானம் ஆகல அப்படின்ற மாதிரி என்னை விட வயதுல குறைந்தவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப உணவு முறையில மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி கொண்டு வரணும். கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே மாறணும்னு நினைக்கிறீங்க. மகரிஷியுடைய சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஃபர்ஸ்ட் 5 அளவு முறையில உழைப்பு இல்லைங்களா? உங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க உணவு எடுக்கணும். கம்ப்யூட்டர்ல வேலை செய்யணும், பஸ்ல மூட்டை ஏற்றணும், ஒரே மாதிரி சாப்பிட முடியுமா? உழைப்புக்கு ஏற்ற நீங்க உணவை சாப்பிடுங்க. எனக்கு வயசானாலும் உழைக்கலனாலும் நான் அப்படிதான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டோம்னா அது நீங்க வந்து உணவே என்னவா மாறுது? விஷமா மாறுதா? அப்புறம் என்ன சொல்றீங்க? உங்க உழைப்புக்கு தகுந்த
பசிச்சா புசி. நம்ம முன்னோர்கள் என்னமா சொன்னாங்க? பசிச்ச பிறகு சாப்பிடுங்க, உங்க உழைப்புக்கு ஏற்ற உணவை சாப்பிடுங்க, உண்ட உணவு செரித்த பின் சாப்பிடுங்க. டைம் டேபிள் போட்டுக்கிட்டு இந்தந்த டயத்துக்கு நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிடாதீங்க. இதானே? அதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? அது சரிதாங்க ஐயா. இல்ல, செரிமான பிரச்சனை நிறைய பேர் சொல்றாங்க. அது அதிர்ச்சியா இருக்கு நம்மளுக்கு. சோடா குடிக்கிறது, ஈனோ சாப்பிடுறது, என்னென்னமோ சாப்பிடுறாங்க அதுக்காக. அதெல்லாம் அத சாப்பிட்டோமா? நினைச்சாலும் இப்ப எல்லாம் முஸ்லிம்காரங்க 48 நாள் விரதம் இருந்தாங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வாரத்துல 2 நாள்ல 8 நாள் ஆச்சா? ஒரு மாசத்துக்கு. அமாவாசை கிருத்திகை 2 நாளா 10 நாள் ஆச்சு இல்ல? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா 2 நாள், ஒரு மாசத்துக்கு 8, 12 8 96 நாள். ஒரு மாசத்துக்கு 2 நாள் அமாவாசை கிருத்திகை, 12 2 24 நாள். 96 24 கூட்டினீங்கன்னா யாரு அதிகமா விரதம் இருக்கீங்க சொல்லுங்க? நாம தான் அதிகமா இருக்கு. அது மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்னைக்கு விரதம் இருக்கிறீங்களோ இன்னொருத்தனுக்கு உணவு கொடுக்குறீங்க. அதானே அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க உணவு அருந்தாத இருக்கும்போது பசியால வாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த உணவு கிடைக்கும் இல்லையா? ஆமாங்க, நீங்க சிறப்பா சொன்னீங்க சோமாலியா. எப்ப நீங்க அதிகமா சாப்பிட்டு உங்க குளுக்கோஸ் கிளைக்கோஜனா மாறி உணவுல உங்க எலும்பு ஜாயிண்ட்ல கிளைக்கோஜனா இருக்கு. நீங்க என்னைக்கு விரதம் இருக்கீங்களோ அன்னைக்கு அந்த கிளைக்கோஜன் குளுக்கோஸா மாறி உங்களுக்கு ஆற்றலை கொடுக்குது. அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, கிருத்திகை அப்படின்ற நாளெல்லாம் விரதம் இருக்க சொன்னது நம்மளுடைய அன்வான்ட் டாக்ஸிக் உடம்புல இருந்து வெளியே எடுக்கிறதுக்காக தான் விரதத்தை இருக்க சொன்னாங்க. நோன்புன்னு எடுத்துங்க, மௌனம்னு எடுத்துங்க, எதை எடுத்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை முதல்ல வச்சுதான் அவங்க அதை செஞ்சிருக்காங்க. அது நாம மறந்துட்டோமே. யார் அதிகமா இருக்குது? இந்து மதத்துல இருக்கிறவங்க அதிகமா இருக்காங்களா விரதம்? கிறிஸ்டின் முஸ்லீம் அதிகமா இருக்காங்களா? நீங்க தான் 120 நாள் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 4 மாசம் விரதம் இருக்கீங்கம்மா. ஆமாங்க ஐயா. அதுல இருந்து விலகி வந்துட்டோமே. எத்தனை நாள் இருக்கிறீங்க சொல்லுங்க? உபவாசம் ரொம்ப நல்லது தாங்கய்யா. பெரியவர் காஞ்சி பெரியவர் நல்லதுதான். சொல்லுவாங்களா, இது கம்பு இருந்த பானை, இது சோளம் இருந்த பானை, இது அரிசி இருந்த பானை, இது பருப்பு இருந்த பானை எல்லாம் சொன்னாங்க. மௌனம் இருந்தாங்க, நான் இல்லையே. ரொம்ப சிறப்பா இருந்தீங்க ஐயா. நன்றிங்க ஐயா, உங்க விளக்கமும் அருமையாங்க ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா, இந்த உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. பாதியில தான் கேட்டேன். யாருமா பேசுறது? ஜெயலட்சுமி? யார் பேர் சொல்லிட்டு? ஜெயலட்சுமிங்கய்யா, லாலாப்பேட்டையில இருந்து ஜெயலட்சுமி. சரிம்மா சரிம்மா, சொல்லுங்க. ஐயா, இந்த விரதம் இருக்கனால எப்படிங்கய்யா? காலையில விரதம் இருப்போம், மதியம் சாப்பிடுவோம். அது கரெக்டுங்களா இல்ல ஃபுல் டேனா இருக்கணுங்களா ஐயா? எப்படி இருக்கணுங்கய்யா? ஐயாவே நிறைய இதுல சொல்லியிருக்காங்களே. 1 மணி நேரம் இருந்து பாருங்க, அரை நாள் இருந்து பாருங்க, 1 நாள் இருந்து பாருங்க, முழுமையா இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல. உங்களுடைய உடல் தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் அப்படியே கிராஜுவலா கொண்டு போகணுமா? ஒரு ஹாஃப் டே இருந்து பாருங்க, இல்ல 1 hour இருந்து பாருங்க. அது மாதிரி இருக்கிறது உங்களுடைய, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, உங்களுடைய உடம்புல தேவையில்லாத டாக்ஸிக் கிளைக்கோஜனா இருக்கிறத குளுக்கோஸா மாத்தி அன்னைக்கு உங்க உடல் ஆற்றலை எடுத்துக்குது. அந்த ப்ராசஸ்க்காக தான் நீங்க கொடுக்குறீங்க இல்லைங்களா? இப்ப நம்ம செல்லு சார்ஜ் போயிடுது, உடனே சார்ஜ் போடுறீங்க இல்லைங்களா? அதே போல நம்ம உடல்ல டாக்ஸிக் அதிகமாகும் போது நீங்க விரதம் இருக்கிறது நல்லதுதான். நீங்க செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி இருந்தாலும் சரி, அமாவாசை கிருத்திகைன்னு சொல்லி இருந்தாலும் சரி, பௌர்ணமியோ இல்ல அம்மா அப்பா இறந்த நாளோ எதுக்கு இருந்தாலும் உங்களுடைய உடல் முன்னேற்றத்துக்காக தான் முன்னோர்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தான். நீங்க எதை எடுத்தாலும் கடைசியில உடல் ஆரோக்கியத்துல தான் நிக்காங்க. இன்னைக்கு மகரிஷி எவ்வளவு இதுல பத்மபூஷன் பட்டம் பெற்றவர் தானே.
இதை செய்தா ஆமாங்க திரும்ப திரும்ப என்கிட்ட வைத்தியத்துக்கு வராங்க. இவன் இனிமேல் வரவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, மௌனத்தை அழிச்சாங்க. சரி அவரு சரிங்க சிந்தனையில தோன்றது தானே. இல்லைன்னா அவரு செஞ்சிருந்தா எவ்வளவு பணம் வாங்கியிருக்கலாமே. இந்த ஆமாங்க வைத்தியம் தெரிஞ்சாலும் இவரு இனிமேல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இந்த உடற்பயிற்சியை கொடுத்துருக்காங்க, காயகல்ப ஆமாங்க பயிற்சியை. அப்ப அதை நம்ம தொடர்ந்து விடாமுயற்சியில தொடர்ந்து செய்யணும். 56 வயசு சரி வரையும் இருப்பேன்னு சொன்னவர் 96 வயசு வரையும் இருந்துட்டு போனார் இல்ல. அப்ப அவர் தொடர்ந்து ஆமாங்க செய்த உடற்பயிற்சியும், காயகல்பமும், மௌனமும், தியானமும் தானே அவங்களை அந்த நாளுக்கு நீட்டுது. நமக்கு ரோல் மாடலே அவங்க இருக்காங்கல்ல, நமக்கு எக்ஸ்பெரிமெண்டே இருக்கு, சொல்றதுக்கே ஆமாங்க இருக்காரு, நம்ம குருவே இருக்காரு. சரி சரிங்க ஓகே ஓகேங்க வாழ்க வளமுடன். ஓகேங்க நன்றிங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வளர்மதி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சிறப்பு ஐயா, சிறப்பு. நல்ல ஒரு உணவை பற்றின ஒரு நல்ல ஒரு தெளிவு ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பாட்டி எல்லாம் நான் விரதம் இருந்திருக்காங்க, பாத்திருக்கேன். நானும் ஒரு அளவுக்கு இருந்திருக்கேன், வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரி. ஆனா இந்த கால பசங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, அதை எப்படி அவங்களுக்கு சொல்லலாம்? சொல்லணும். நான் பட்ட கஷ்டம், ஒரு ஏழ்மை ஒருத்தவங்களை உயர்வடைய செய்யற மாதிரி செல்வம் ஒருத்தவங்களை உயர்வடைய செய்யுதா? அந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஏழ்மையில இருந்தவங்க தான் இன்னைக்கு என்னென்ன நிலையில உயர்ந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் ஏழ்மை தான். ஏழ்மை உணர்த்துற மாதிரி, சிந்தனையை உண்டாக்குற மாதிரி செல்வம் உண்டாக்காது. கண்டிப்பா. அப்ப நான் இப்படி கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்படக்கூடாது. நான் துணிமணி இல்லாம இருந்தேன், என் புள்ள அது மாதிரி இருக்கக்கூடாது. நான் செருப்பு இல்லாம இருந்தேன், என் புள்ள அது மாதிரி இருக்கக்கூடாது. நான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சேன், என் புள்ள இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும். அவனுக்கு பசினாலே என்னன்னு தெரியக்கூடாது, அவனுக்கு ஏழ்மைனா என்னன்னு தெரியக்கூடாதுன்னு உண்டாக்கக்கூடிய நபர்கள் யார்? சொல்லுங்க. யாரும் அப்படி இல்லை. நாம தானே. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படி பண்றாங்க. அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லுங்க, ஏழ்மைனா என்னன்னு சொல்லி வளங்கம்மா. அவன் இருப்பானா இருக்க மாட்டானா? அப்பதானே அவனுக்கு ஒரு இறக்கமே வரும். நம்ம 7 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 11 பிள்ளைங்க ஒரு குடும்பத்துல இருந்தோம். இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இருந்தா அது எப்படி விட்டு ஏடிஎஸ் அதுகிட்ட எப்படி வரும்? நம்ம அக்கா சட்டையை நாம எடுத்து போட்டிருப்போம், நம்ம செருப்பை தம்பி போட்டிருப்போம், இல்ல அண்ணன் செருப்பை. அங்க ஒரு போர்க்களமே நடக்கும். அப்ப ஏடிஎஸ் அந்த கூட்டு குடும்பத்துல இருந்தது. இன்னைக்கு ஒரே பிள்ளைங்க, அதுக்கு எப்படி விட்டு கொடுக்கறதுனே தெரிய மாட்டுது. தியாகனா என்னன்னு தெரிய மாட்டுது, அட்ஜஸ்டபிள்னா என்னன்னு தெரியல. அது சொல்லி கொடுக்கறது யாரு? நம்ம தானே. நம்ம தான் சொல்லி தரணுங்கய்யா. அவங்களுக்கு கிடைச்சிருது, எல்லாம் கிடைச்சிருது, எல்லாம் நல்லா இருக்காங்க. அதாவது சொல்லிதான் வளர்ப்பேன் நானு, எல்லாத்தையுமே சொல்லிதான் வளர்ப்பேன் நானு. சொல்லாத நாள் கிடையாது. ஒண்ணுமே நான் பார்த்து சொல்லிதான் வளர்ப்பேன். வெளியில சாப்பிடக்கூடாது, என்னைக்குன்னா ஒரு நாள் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு, அப்படிலாம் சொல்லிதான் வளர்ப்பேன். ஆனா அவங்க இந்த ஃபாஸ்டிங்ன்றதுல எப்போ ஒரு நாள் இப்போ உடல்ல ஒண்ணுமே போல, அது அதையே தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கும் அப்படின்னு அவங்களால இருக்கவும் முடியல. ஆனா இப்போ கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறாங்க என் மகன். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு வேலை செய்யறாங்க. ஜிம்முக்கு போவாங்க, நல்ல ஆக்டிவா தான் இருப்பாங்க. நம்ம உணவு முறை அந்த மாதிரி கொடுக்கறது. ஆனா இந்த பாஸ்டிங்க என் ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இதை எப்படி அவங்களுக்கு இன்கல்கேட் பண்ணலாம்? ஒரு நாள் சாப்பிடாமலாம் அவங்களால இருக்க முடியுமா இந்த காலத்து முறையினர்? பாருங்க ஏமா, ஒரு நாள் வேணாமா, ஒரு வேளை இருந்து பாருங்களேன். இப்ப அவங்களும் ஐடி ஃபீல்டுன்றாங்க. கரெக்டா யாருமே ஐடி ஃபீல்டுல இருக்கணும் கரெக்ட் டயத்துல சாப்பிட்டது கிடையாது. அன்டயத்துல தான் சாப்பிடுறாங்க. என் பையன் சாப்பிட்டுருவாங்கய்யா. என் பையன் சாப்பாடு அதான் நான் எல்லாமே கரெக்டா சொல்லி வளர்க்கறதால அது கரெக்டா போயின்னு இருக்கு. அவர் சாப்பிட்டுருவாரு கரெக்டா, சாப்பாடு நேரத்துல எல்லாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், அந்த டைம்க்கு சாப்பாடு கொடுத்துருவேன். வீட்டுல நான் இருந்தேன்னா சாப்பிட்டுருவோம் 2 பேரும். அதெல்லாம் சாப்பிடுற அந்த டைமிங் எல்லாமும் சரி, அதெல்லாமும் சரி. அந்த ஒரு வேளை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி மகரிஷி தன்னோட இரவு வேலை உணவை ஸ்கிப் பண்ணாரோ அதே போலமா நீ ஒண்ணும் வேணாம். ஏப்பா, நான் வெள்ளை வெத்தையில கொழும்புக்கு 1 மாசம் யோகா சொல்லி கொடுக்கறதுக்கு ஐயா மதுரை வீரன் ஐயா கூப்பிட்டாரு, நான் போயிருந்தேன். அந்த கொழும்புல நான் பார்த்தது அங்க உள்ள கடைக்காரங்க எல்லாமே நம்ம மக்களா தான் இருக்காங்க. அவங்க 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு 10 பேருக்கு ஒருத்தவங்க
இன்னொரு 10 to 20 வரலையும் இன்னொரு கடைக்காரர், அது மாதிரி வந்து இரவுல நல்ல உணவு அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போனாரு. இது மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப பார்க்கும்போது அது மாதிரி உணவு இல்லாம பசியால பட்டினியா கிடக்குறவங்க, ஆடை இல்லாம இருக்கிறவங்க, இடம் இல்லாம தெருவுல தூங்குறவங்கள அவங்கள நீங்க அவங்களுக்கு காட்டுங்க பாப்போம். அவங்களுக்கு இரக்கம் வருமா வராதா? இந்த இத அவரு மதுரை வீரன் சாரா இருக்கட்டும், இன்னொருத்தர் விஜயான்னு ஒரு மீனான்னு ஒரு பாப்பா, அவங்க பிள்ளைங்களே செய்யுது. இப்ப அவர் செஞ்சுட்டு நான் இல்லப்பா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா செஞ்ச வேலை பிள்ளைங்க செய்த, பொண்ணுங்க செய்த. நம்ம இனம் வாழணும். நம்ம மக்கள் ஒரு உயிரை காபந்து பண்றது ஒரு உயிரை காபந்து பண்றது என்னமா கடவுளுக்கு நிகர் இல்ல. கண்டிப்பாங்கய்யா. அத வந்து அவங்களுக்கு செய்யணும். அவங்க வந்து நீங்க நிறைவான மக்களோட நம்ம இருக்கிறோம், அவங்களுக்கு ஏழ்மையில இருக்கிறவங்கள அவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க கொண்டு போய் அவங்கள ஒரு ரவுண்டு வாங்க கண்டிப்பா அவங்க மாறுவாங்க. ஒருவேளை உணவு உண்டு, அதுக்கு உள்ளத ஒரு பையன் ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லாமே. அதனால ஒரு உடல் ஆரோக்கியமா தானே மாறுது. வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? ஆமா, வெளியில போயிட்டாங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளம். அடுத்ததாக லட்சுமணன் காந்திமதி. வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா, பேசுங்க. வாழ்க வளமுடன். உரையும் கேள்விப்பதும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா சொல்ற மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கையே வேற. அவங்க தாய் தகப்பன்லாம் வந்து சொல்ற மாதிரி 10 குழந்தைங்க 12 குழந்தைங்கன்னு பெத்து எடுத்தாங்க சர்வசாதாரணமா. இன்னைக்கு ஒரு குழந்தை பெத்து எடுக்கிறதுக்கு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த மருத்துவம் போறதா அந்த மருத்துவம் போறதா எப்படி இருக்கிறதுன்னு தெரியாம ஒரு சூழல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க உணவு முறையினாலயா என்ன எதிர்கால நீர்க்கட்டி நார்க்கட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரமப்படுற உடைய விளைவுகள். இது மாதிரி இப்ப இந்த குடல் இறக்கம் ஒரு சகோதரி சொன்னாங்களே, அது அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாமே வந்து அவங்கவுங்க ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாலுமே உடலாலையும் மனசாலையும் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு ஏதோ ஒரு இதுல சிரமத்துல ஆளாகி தானே இருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வு எப்படி சரி பண்றது? இது இந்த அளவுக்கு உங்க எதிர்க்க உட்கார்றதோ லட்சுமணனோ ஏழுமலையோ உட்கார்ந்து இருக்குது, நான் சாப்பிடுற உணவாளியா வேற ஏதாவது சொல்லுங்க. உணவு முறைய நீங்க கையில எடுத்தீங்கன்னா இந்த உணவு நான் சாப்பிட்டேன்னா செரிக்கக்கூடிய உணவா, இது மண்ணுக்கு தீங்கு விளைவிக்காதா, நான் சாப்பிட உணவால இந்த உணவை உற்பத்தி செஞ்ச விவசாயி பிழைப்பானா, நான் சாப்பிடக்கூடிய உணவால என் நாடு உயருமா அப்படின்ற சிந்தனைய ஊட்டி வளர்த்தோம்னா நான் சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் ஆகுமான்னு சொல்லக்கூடியத வந்து நினைங்க. இன்னைக்கு புல் டைம்ல போய் சாப்பிடுறாங்க, காலையில போறாங்களா? காலையில ஐயோ சாப்பிட்டேன் வயிற்று கெடுக்குது அப்படித்தானே சொல்றாங்க. ஏங்க நீங்க உங்களுக்கு லட்சுமணனுக்கு என்ன பிடிக்கும், மத்தவங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், பையனுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு தவ வாழ்க்கையில நின்று உங்களுடைய மனைவியோ அம்மாவோ சமைக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் ஃபுல்லா அது தவ நிலையில இருந்தது சமைக்கிறதுனாலதான் அந்த உணவு நல்லா இருக்குது. நீங்க ஹோட்டலுக்கு போங்க, சம்பளம் கொடுக்கல, லீவு கொடுக்கல, வந்துட்டாங்க எல்லாம் கூட்டம் வேற அதிகமா இருக்கு, இவங்கள வீட்டுல சாப்பிடுவாங்களோ இல்லையா இங்க வந்து உட்காந்து இது மாதிரி அவன் நெகட்டிவ் தாட்ல சமைக்கிறது வந்து எப்படி நமக்கு செரிமானம் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கே இதுக்கு வந்து நெய்வேலியில பேஷன் வந்து சாட்டர்டே சண்டே சமையல் கட்டு லீவு. இதுல வேற இருக்கிறத வந்து அன்னைக்கு நீங்க வந்து யாருக்காவது ஒரு உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கலாமே. அந்த நிலையில இருந்து இரக்கத்தை உண்டு பண்ணணுங்கய்யா, கருணையை உண்டு பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கு. அப்பதான் வந்து அது பண்ணும். சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம முன்னாடி என்ன பண்ணாங்க, அரிசியில கோலமாவு செஞ்சு போட்டாங்க, எறும்பு அதை உண்ணும். இன்னைக்கு கல்லுல போட்டு போடுறாங்க, மாறி போச்சு இல்ல. ஒரு சின்ன காக்கா இருக்கு, குருவி இருக்கு, அதுங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு வெளியே வைங்கம்மா, காக்காயோட விளையாடுங்க, புறாவோட விளையாடுங்க, கிளியோட போடுங்க அப்படின்னும் போது அந்த உயிர் இரக்கம் அப்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம உருவாக்கணும். நீங்க கிலோ அரிசி 40 ரூபா 45 ரூபானாலும் என் பேத்திங்க வெளியே கொண்டு போய் மைனாவுக்கு புறாவுக்கு கிளிக்கு எல்லாத்துக்கும் வைக்குது. நான் சின்ன வயசுல இருந்து அதுங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணுது. ஏங்க இது மாதிரி பண்றவங்க பேத்தி இரு
சாப்பிட்டோம், அந்த உயிரினம் வாழ்ந்து நல்லா வாழ்த்துவோம் பேத்தி அப்படின்னு தான் சொல்றேன் நான். சரிங்க ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நன்றிங்க வளமுடன். அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நளினி அம்மா சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிமா. எல்லா அன்பர்களுடைய கேள்விகள்லாம் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஐயா. ஏன்னா இந்த நோய்வாய்ப்பட்டு எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி உடலை கெடுத்துட்டு தான் அப்புறம் தான் வந்து வர்றாங்க, யோகாக்கு வர்றாங்க, உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும், இங்க ஏதோ நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்றாங்கய்யா. அந்த சமூக விழிப்புணர்வு வேணுங்கய்யா. நம்ம என்ன சாப்பிட்றோம், வெளியில போய் என்ன சாப்பிட்றோம், ஒரு தூய்மையான உணவா இருக்கா என்னன்றதெல்லாம் தெரியலைங்கய்யா. எல்லாம் ஃப்ரைட் ஐட்டமா நிறைய சாப்பிட்றாங்கய்யா. அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுங்கய்யா. அந்த ருசியிலே வந்து இருக்கிறாங்க மனிதர்கள் வந்து எப்பயுமே. எல்லாம் பொரித்த உணர்வுகள், மகரிஷி சொல்லியிருக்காங்க நிறைய பொரித்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடையில பார்த்தா எல்லாம் பேக் பண்ணது எல்லாம் வந்து அப்படியே பொரித்ததுதான் நிறைய விக்கிறாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் ஆமாங்க. அதை பிரிச்சு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வந்து எங்க பார்த்தாலும் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்குறோம். நம்ம சொல்லி கொடுக்கதான் செய்யறோம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சாப்பிடுங்க. ஒரே நாள்ல திருத்த முடியாதுமா. மகரிஷியே சொல்லியிருக்காங்க 150 வருட காலம் ஆனாதான் இந்த வேதாத்திரியுமே பரவும். நம்ம வீட்லயே என்னால முடியலன்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி கேட்டவங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்ப மற்ற குடும்பத்துல இருக்கிறவங்க, சமூகத்துல இருக்குங்க, உறவினர்கள், நண்பர்கள் எப்படி நம்ம சொன்னதை கேட்பாங்க இல்லைங்களா? நம்ம வீடு திருந்தட்டும். நம்ம கடமை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சொல்லிக்கிட்டே ஒரே நாள சொன்ன நீங்க இன்னைக்கு சொல்லி உடனே அடிப்படை பயிற்சிக்கு வந்துடுறாங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க நளினி அம்மா, இன்னைக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா? அதனால நாம சொல்லுவோம். அது சொன்னது உடனே உங்களுடைய தவ வலிமை, உங்களுடைய எண்ண வலிமையை பொறுத்துதான் ஒருத்தவங்க உங்க மன்றத்துக்கு தவ மையத்துக்கு வர்றதுக்குரிய வாய்ப்பு. அதே போல உங்களுடைய எண்ணத்தினுடைய வலிமை, மன வலிமை கரெக்டா இருந்தா பிள்ளைங்க கேட்கும். அவ்வளவுதாம்மா. மாற்றம் வருது, தெரியுதுங்கய்யா பிள்ளைங்களுக்கு. நீங்க வாழ்த்துக்கிட்டே இருங்கம்மா. மகிழ்ச்சி தான் சொல்றாங்க, வாழ்த்துங்க வாழ்த்துங்க வாழ்த்திக்கிட்டே இருங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? வாழ்த்திக்கிட்டே இருக்கும். வாழ்க வளமுடன். சிறப்பையா சிறப்பையா. ஒரே ஒரு அன்பர் இறுதியாக மதன் மோகன் வந்திருக்காங்க ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. உங்களுக்கு வாய்ப்பு நன்றி அம்மா. வாழோடணும் அம்மா. வாழோடணும் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. அதுக்குயா வருமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இல்ல உணவு தயாரிப்பதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா ஐயா? 4 நாள் சிங்கிளா இருக்குங்க ஐயா. வருமானத்தையும் கவனிக்கய்யா. அதான் உணவும் தயாரிக்கணும் ஐயா. சமயத்துல வருமானத்தை மட்டும் பார்த்துட்டு வெளியில வாங்கி சாப்பிட்றேன். எதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறது? உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்க. அவ்வளவுதான். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம உடலை கெடுக்காத உணவை வாங்கி சாப்பிடுங்க. வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு நல்ல உணவா எப்படி இருக்குன்றது உடலை கெடுக்க கூடாது. அது கண்ணுல கண்டதை எல்லாரும் சாப்பிடறத நம்ம சாப்பிடலாம்னு நினைச்சு சாப்பிடக்கூடாது. இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க. இல்லைங்க, வறுத்ததெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வருமானத்தையும் கவனிக்க வேண்டியா இருக்கு, உணவு தயாரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆமாங்க ஐயா. இன்னைக்கு ஒரு கடலை கேக்குல இருக்கிற உணவு 1 கிலோ பிரியாணியில இருக்கா? இல்லைங்க இல்லைங்க. சொல்லுங்க. அது மாதிரி சிறுதானிய உணவுல நீங்க எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ உங்க உணவு உடல் உடல் ஆற்றல் சேமிக்கப்படும், உங்க உடல் உறுப்புகள் நன்றாக இயங்கும், உங்க வருமானமும் மிச்சமாகுமே. சிறுதானிய உணவுல எடுங்க. ஆமா, காலையில கஞ்சி தான் குடிக்கிறேன். செய்யுங்க செய்யுங்க, நல்லது. கஞ்சியும் கருப்பட்டியும் கலந்து சாப்பிடுவேன். சரிங்க 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 சரிங்க. நன்றி. வாழ்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. வாழணும். வாய்ப்பு நன்றி அம்மா. வாழணும்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே